குறத்தியாறு என்னும் காப்பிய புதினம் மலேசியா, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் வெளியீடு கண்டது. பல கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இவரது படைப்புகளை ஆய்வு செய்து வருகின்றனர். சமூக பணிகள் மீது தீரா காதல் கொண்டவர். நேர்மையுடன் சமூக முன்னேற்றத்திற்காக போராடக்கூடியவர். அவருடைய அம்பேத்கரியம் என்ற மாபெரும் தொகுப்பு பணி விரைவில் உலகறிய வெளிவரும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை தமிழ் மரபு அறக்கட்டளை தெரிவித்துக் கொள்கின்றது. மே 5 காரல் மார்க்சின் பிறந்த நாள். அதனை முன்னிட்டு இன்று நாம் காரல் மார்க்ஸை முழுமையாக அறிந்தும் புரிந்தும் கொண்டிருக்கின்றோமா என்பதனை இன்றைய தம் உரையின் வழி எடுத்துரைக்க திருமிகு கௌதம சன்னா அவர்களை மகிழ்வுடன் அழைக்கின்றோம். காரல் மார்க்ஸ் பிறந்த நாளை முன்னிட்டு கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? தமிழ் மரபு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக எனது நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க. கேட்கல, சொல்லுங்க. கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க, ரொம்ப மைல்டா இருக்கு. இப்போ கேக்குதுங்களா? ஓகே 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 ரைட். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சுபாஷினி அவர்களே, இணை தோற்றுனர் பேராசிரியர் டாக்டர் கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் இறைவாணி அவர்களே, அதே போல டாக்டர் பாப்பா உள்ளிட்ட தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய முன்னணி நிர்வாகிகளே, இங்கே கூடியிருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் காரல் மார்க்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல், ஆர்வம் உண்டானது குறித்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பெரும்பாலும் இப்போது மார்க்ஸை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷனாக இருக்கிறதே தவிர அதற்குள் என்ன இருக்கிறது, என்ன விதமான போக்குகள் அதிலே பின்பற்றப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஏறக்குறைய மூளை சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்ற, மூளை பக்கவாதம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் நாம் மார்க்ஸை பற்றி பேச வந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான செயல் நிகழ்வு என்று நான் பார்க்கின்றேன். காரல் மார்க்ஸை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் யார் என்பதிலிருந்து தான் மார்க்ஸை பற்றி புரிந்து கொள்ள முடியும். யாரா இருக்கிறோம் என்பதிலிருந்து புரிந்து கொண்டால் மார்க்ஸை புரிந்து கொள்வது எளிது. நாம் எந்த பக்கம் நிற்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டால் நாம் மார்க்ஸை அணுகுவது எளிது. மூலதனத்தை படிப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆகுமா என்றால், லெனின் அவர்கள் மூலதனத்தை படிக்கின்ற பொழுது அவருக்கு 13 வயது. 13 வயதிலே மூலதனத்தை அவர் பயின்றார். அதே போல மார்க்சினுடைய பிற நூல்களை எல்லாம் 13 வயதிலிருந்தே கற்று ஏறக்குறைய ஒரு 18 வயதிற்குள் மார்க்சினுடைய நூல்களை எல்லாம் படித்து முடித்து அதை பற்றி தீவிரமான ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகுதான் ரஷ்யாவில் மாபெரும் புரட்சியை அவரால் நடத்த முடிந்தது. எனவே ஒரு வயது என்பது மார்க்சியத்தை பயில்வதற்கு சிறிய வயதோ பெரிய வயதோ என்கின்ற வேறுபாடெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஆர்வம் மட்டும்தான் தேவை. நாம் ஏன் மார்க்ஸை படிக்க வேண்டும் என்பதற்கான விடையே மார்க்ஸை படிப்பதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கு. மார்க்சினுடைய பேரை சொல்வது நான் ஏற்கனவே சொல்வதை போல இன்றைக்கு ஒரு ஃபேஷன். நீங்கள் மார்க்சிஸ்டாக இருந்தால் நீங்கள் முற்போக்கான, நீங்கள் மார்க்சிஸ்டாக இருந்தால் உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்ப்பதற்கான துணிச்சல் பெற்றவர் என்கின்ற ஒரு தோரணை இன்றைக்கு உலா வருகிறது. மார்க்ஸுக்கு அவர் தத்துவத்தை உருவாக்கிய பொழுதெல்லாம் அவருக்கு அந்த யோசனை எல்லாம் அல்ல. அப்படியானால் மார்க்ஸை நாம் புரிந்து கொள்வதில் அவருடைய வரலாற்றை கொஞ்சம் லேசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மார்க்சியத்துக்குள்ள போறதுக்கு அது ஒரு நீண்ட பயிற்சி. மார்க்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது, படிப்படியாக அறிந்து கொள்வது என்பது மூலதனத்தை படிப்பதோ அல்லது அவருக்கு நூல்களை படிப்பதோ மட்டுமல்லாமல் உலகத்திலேயே
ஒரு தத்துவத்தை படித்து அப்ளிகேஷன் ஆஃப் பிலாசபி என்கின்ற ஒரு ஜானரே வந்து மார்க்சியத்தை பயின்ற பிறகுதான் உருவானது. ஸோ அந்த அடிப்படையில மார்க்ஸை பற்றி நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தால் உங்களுக்கு மார்க்சினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் தெரியும். 1818 ஆண்டு மார்க்ஸ் பிறந்து 1883 ஆண்டு மார்க்ஸ் மறைந்தார். அவரது இடைப்பட்ட காலத்திலே அவர் என்னென்ன செய்தார் என்கின்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். 1818 ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் பிரஷ்யாவிலே, அதாவது இன்றைய ஜெர்மனியிலே ட்ரியா என்கின்ற ஒரு இடத்தில், வழக்கமாக நமது மொழிபெயர்ப்பாளர்கள் அதை ட்ரியர் என்று அழைப்பார்கள். ட்ரியா என்கின்ற கிராமத்தில் எப்பொழுது ஒரு ரோமனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்து பிற்காலத்தில் அது பெரிய கிராமமாக மாறிய ஒரு குட்டி நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் காரல் மார்க்ஸ் பிறந்தார். காரல் மார்க்ஸ் என்பது அவரது, காரல் என்பது தான் அவரது இயற்பெயர், மார்க்ஸ் என்பது அவருடைய தந்தையின் பெயர். பொதுவாக ஜெர்மனிய பாரம்பரியத்திலே ஜெர்மனியிலே வந்து தந்தையினுடைய பெயர், யாருடைய குடும்ப பெயர் எப்பொழுதும் பெயருக்கு பின்னால் ஒரு பின்னொட்டாக வருகின்ற ஒரு வழக்கம் ரஷ்யாவிலே அல்லது ஜெர்மனியிலே இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கிறது. குடும்ப பெயர் தான் அவர்களுக்கான முதன்மை பெயராக இருக்கும். அந்த அடிப்படையிலே காரல் மார்க்ஸுக்கு அவருடைய தந்தையின் பெயர் தான் முதன்மை பெயராக வாய்த்தது. காரல் என்பது சொந்த பெயர், மார்க்ஸ் என்பது அவருடைய தந்தையின் பெயர். சோ அப்படித்தான் நாம் காரல் மார்க்ஸை நாம் பார்க்கின்றோம். ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் காரல் மார்க்ஸ். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கின்றேன். ட்ரியா நகரத்திற்கு அவர் வீட்டை போய் பார்த்த பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியம். ஏனென்றால் காரல் மார்க்ஸுடைய அப்போ அவர் புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர், யூத மதத்தை பின்பற்றியவர். ஆனால் யூதர்களுக்கு இருந்த கடுமையான ஒடுக்குமுறையின் காரணமாக அப்பொழுது அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவி கிறிஸ்துவராக தன்னை அறிவித்துக் கொண்ட ஒரு குடும்பம் அவர்கள். அதன் மூலமாக யூதர்கள் என்கின்ற, யூதம் என்பது ஒரு இனமாக இல்லாமல் ஒரு மதமாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட காரணத்தினால் கிறிஸ்துவராக மாறிவிட்டால் யூதர் என்கின்ற அடையாளத்திலிருந்து தப்பிவிடலாம் என்கின்ற காரணத்திற்காக அவர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு அவர் மாறினார். அதிலிருந்து குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே உறவாக இருந்த மார்க்ஸுடைய மனைவி ஜெனியை வந்து அவர் ஜெனி வெஸ்பால் மிகவும் வசதியான ஒரு அரச குடும்பத்தின் பின்னணியிலே, டியூக் பின்னணியிலே வந்திருக்கக்கூடியவர் வெஸ்பாலன். அவர்களது குடும்பத்திலே இருந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் செய்து கொண்டார், திருமணம் செய்து கொண்டார். நீண்ட காலமாக அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு இந்த பெண்ணை தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று 7 வருடம் காத்திருந்து அந்த கல்யாணம் நடைபெற்றது. கல்யாணத்திற்கு பிறகு அவர்கள் வந்து பல ஊர்களுக்கு எல்லாம் பயணம் செய்தார்கள். காரல் மார்க்ஸ் மாணவராக இருந்த பொழுது எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை பற்றி படிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். மாணவ பருவத்திலே அவர் வாள் சண்டையிலே, கத்தி சண்டை போடுறதுல ரொம்ப வீரமாக இருந்தவர். யாருக்காகனா கல்லூரியில் படிக்கின்ற பொழுது பெண்களிடம் தங்களது வீரத்தை காட்டுவதற்காக வாள் சண்டை போடுகின்ற பொழுது அவருக்கு அந்த சண்டையின் மூலமாக ஒரு காயம் கூட ஒரு இளமை காலத்திலே உருவானது. அந்த வாள் சண்டையிலே கல்லூரி காலத்திலே நம்ம ஊர் பாணியில சொல்றதுன்னா ஒரு ரூட்டு தலை மாதிரி அந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவிற்கு ஒரு அடாவடி பேர் வழியாக கல்லூரியிலே இருந்தார். ஆனால் அவர் அதற்காக படிப்பிலே கோட்டை விடவில்லை. படிப்பில் அவருக்கு வந்து அடிப்படை கல்வியை பிடிச்சு அப்புறம் PhD எல்லாம் முடிக்கின்ற பொழுது அவர் தீவிரமான ஒரு ஹெகலியனாக மாறுகிறார். ஹெகல் என்பது ஸ்டுட்கார்டிலே, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஸ்டுட்கார்ட் நகரத்திலே பிறந்த ஒரு பிலாசபர். அவருடைய நோக்கம் வந்து, ஹெகலுடைய நோக்கம் என்பது கடவுளை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக அவர் முக்கியமான விஷயத்தை செய்தது வந்து டயலெக்டிக்ஸ் அண்டு, அதாவது இயக்கவியல் பற்றியும் அது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப கால மார்க்ஸுடைய விஷயங்கள். அவர் எந்தெந்த பிலாசபி எல்லாம் பின்னாடி போப்பாரு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்ஸினுடைய நோக்கம் எதை தேடுதல், எதை நோக்கி இருந்தது என்பதை புரிந்து கொண்டால் தான் மார்க்ஸை நீங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்பது புரியுது. இயல்பாகவே மார்க்ஸ் வந்து ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தார். உலகத்திலேயே நீண்ட காலமாக அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகம் வந்து யூத சமூகம்.
ஐரோப்பாவில் தொடர்ந்து வேட்டையாடப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த ஒரு குடியிலே பிறந்த அந்த அந்த யூத சமூகத்திலே பிறந்ததினால் ஒடுக்குமுறையை வந்து இயல்பாகவே அவர் உணர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் மார்க்சுக்கு ஒரு இந்த வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து சின்ன வயதிலிருந்து மார்க்சுக்கு பிடிக்கவே இல்லை அந்த அவருக்கு. அதனால இதனுடைய பிரச்சனைகளுடைய மூல வேரை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் வந்து தொடக்க காலத்திலிருந்தே இருந்தது. அவரே அவரை சொல்லியிருக்காரு, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து அதை பத்தி எனக்கு அந்த அறிமுகம் இருக்கு, அதுக்கான ஒரு தத்துவ அடிப்படையை வந்து கம்ப்ளீட்டான அவருக்கான பிலாசபிக்கல் ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் உருவாக்குறது 24 வயதுக்குள்ள அவர் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குறிப்புகள்ல எழுதியிருக்காரு. அதுதான் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், யாருமே அந்த 24 வயசுக்குள்ள உங்களுடைய அடிப்படையில் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கார்ல் மார்க்ஸும் அதை சொல்லியிருக்காரு. அப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து மாணவ பருவத்திலே மிகுந்த ஒரு சண்டிய மாணவராக இருந்தாலும் கூட தீவிரமான ஒரு தத்துவ வாசிப்பு அவருக்கு இருந்தது. மாணவருக்கு கூட இருந்த நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் அவர் தனது PhD தீசிஸை கூட முடிச்சார். எபிக்யூரஸை பற்றி அவர் எழுதின தீசிஸ் வந்து ரொம்ப சின்ன தீசிஸ் தான். அது ரொம்ப நம்ம ஊர்ல எழுதுற மாதிரி பெரிய தீசிஸ் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரைக்கு அவருக்கு வந்து PhD கொடுத்தாங்க. அதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து தனது எபிக்யூரஸை பத்தின ஆய்வுகளை எல்லாம் அவர் வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, PhD எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகு அவர் வந்து ரைனிஸ் ஜெட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில வேலை செய்யறாரு. அந்த பத்திரிகை 3 வருடம் நடக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பத்திரிகை தொடங்கினாங்க. தொடங்கி ஒரே நாள் அந்த பத்திரிகை ஊத்தி கொண்டாங்க. இந்த பத்திரிகையில எழுதும் பொழுதுதான் அவருக்கு சமூகத்தின் மீது இருக்கின்ற ஏராளமான கேள்விகளுக்கு அவரே கேள்விகளை வச்சு அவரே அதற்கான விடைகளை கண்டுபிடிக்கின்ற ஒரு பழக்கம் எல்லாம் வருது. வந்துட்ட பிறகு அதுல ரொம்ப முக்கியமா என்ன அவருக்கு தோணுது அப்படின்னா, இந்த சமூகத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள் மீது அவருக்கு பயங்கரமான கோபம் வரும், கடுமையான கோபம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு தேடுறதுதான் அவருக்கு முக்கியமான நோக்கமா இருந்தது. அதுக்கு முன்னாடி அவருடைய மதத்துல, அவர் கிறிஸ்துவ மதத்துல பிறந்து வளர்ந்திருக்காரு. யூதரா இருந்தாலும் கிறிஸ்துவத்துல இருக்கிறதால எல்லாவற்றிற்கும் வந்து ஒரு முன்னாடியே கடவுள் தீர்மானிச்சுட்டு இருக்காரு எல்லாத்தையுமே அப்படின்ற ஒரு கோபம், அப்படின்ற அந்த அந்த போதனைகள் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப கடுமையான அவர்ஷனை கொடுக்குது. இது கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமே இருக்கக்கூடாது. ஆனா இந்த கடவுள் வந்து இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்தை எப்படி அவர் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் அவருக்கு வருது. ஏழைகள் ஒரு பக்கம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க, பணக்காரர்கள் ஒரு பக்கம் குறைவா இருந்தாலும் செல்வங்கள் ஒரு பக்கம் குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்ற விஷயத்துக்கு அவர் போறாரு. எல்லாவற்றிற்கும் கடவுளை வந்து காரணமாக்குவதை விட இதற்கு பின்னாடி இருக்கின்ற காரணங்களை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தேடல் அவருக்கு தொடங்குது. அது ரைனி ஜீட்டன் பத்திரிகை மூலமாக அதில் எழுதுகின்ற காலத்தில் தான் அவருக்கு அதிகமா தொடங்குது. முன்னாடியே அவருக்கான பிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் படிக்கின்ற காலத்திலேயே, மாணவராக இருக்கின்ற காலத்திலேயே அதெல்லாம் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில நேரடியாக வந்து அவர் வந்து எழுத தொடங்கிய பொழுது அந்த பிரச்சனைகளுடைய பார்க்கிறாரு. முரண்பாடுகள் வந்து சமூகத்துல எக்கச்சக்கமா இருக்குதும் போது எந்த முரண்பாடு கையில் எடுக்குதுன்னு அவருக்கு ஒரு கிளாரிட்டி வரல. ஏன்னா அவர் காலத்துல ஜெர்மனி முழுக்கவே ஒரு புரட்சிகரம், ஐரோப்பா முழுக்கவே வந்து புரட்சிகரமான கொந்தளிப்புகள் இருந்த காலம். ஏகப்பட்ட புரட்சிகள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் நடக்குது, அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது. அவருடைய தந்தையே வந்து அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்தவராக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கின்ற நேரத்துல ஒரு கொந்தளிப்பான சமூகத்துல கொந்தளிப்பான ஒரு சூழல் அவர் வளர்ந்ததால அவருக்கு உருவான கேள்விகள் வந்து அவர் நிம்மதியாக இருக்க விட முடியல. அதனால்தான் பிற்காலத்துல அவர் எழுதினாரு, அமைதியான சூழல்ல வந்து என்னால ஒரு வார்த்தை கூட எழுத முடியல அப்படின்னு எழுதினாரு. அப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டோட சில பேர் எழுதுனாங்க, எனக்கு கூட அமைதியா இருந்தா எழுத முடியாது, அதனால பாட்டு கேட்டுக்கிட்டே நான் எழுதுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கேள்விகள் தான் ஒரு மனிதனை அமைதியாக இருக்க முடியாது. அமைதியான சூழல் என்பது கேள்விகளற்ற சூழல் இல்லை. கேள்விகள் இருந்தா அதுக்கான சூழல் வந்து அமைதியா இருக்க விடாது. அதனுடைய கொந்தளிப்புகள் விடைகளை தேடுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அடிப்படையில அந்த காலத்துல எழுதுறாரு. அப்போ வந்து அவர் வந்து 2 மாணவ பருவத்திலே நான் சொன்னேன், அவர் முக்கியமா வந்து எகலியனா மாறி இருந்தார். எகலியன் அப்படின்னு சொல்றது, நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்டுட்கார்ட் என்கின்ற நகரத்திலே பிறந்து பான் பல்கலைக்கழகத்திலே பணி செய்த ஒரு தத்துவ ஞானி எகல். அவர் வந்து கான்ட்ரடிக்ஷனை பத்தி, முரண்பாடுகளை பத்தி அவர் ரொம்ப
தீவிரமான ஆராய்ச்சி செய்து சமூகத்தினுடைய முரண்பாடுகள் மட்டுமின்றி இயற்கையில் இருக்கின்ற முரண்பாடுகளை பற்றி எல்லாம் எழுதினார். அப்புறம் லாஜிக் இந்த தர்க்கவியல் பற்றி அவர் ரொம்ப தீவிரமாக எழுதினால அவரை பற்றி படிப்பது என்பது அப்பொழுது இருந்த மாணவர் சமூகத்தில் மிகப்பெரிய ஃபேஷனாக மாறி இருந்தது. தீவிரமான ஹெகலியனா அப்போ வந்து ஹெகலை பயிலக்கூடிய மாணவரா வந்து கார்ல் மார்க்ஸ் மாறி இருந்தார். ஆனா அவர்கிட்ட அந்த பிரச்சனை என்னன்னா, ஹெகலுடைய தத்துவங்கள் எல்லாமே கடவுளை நிரூபிக்கிறதுக்கு கடவுளை வந்து கடவுள் இப்படிதான் இருப்பாரு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முரண்பாடுகளுக்கெல்லாம் மூல காரணங்கள் எதெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஹெகலை படிச்சுட்டா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஒரு அந்த தியரிக்குள்ள போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் அப்படின்னு அவர் முடிக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருந்தார். கார்ல் மார்க்ஸுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே தான், முரண்பாடுகள் எல்லாம் இருக்குது ஓகே தான், ஆனா இது எல்லாத்தையுமே எப்படி கடவுள் அனுமதிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததால அவர் வந்து அந்த அந்த முரண்பாடுகள் பற்றின அவருடைய கோட்பாடுகள் எல்லாம் உள்வாங்கினாலும் ஹெகலியனா இருந்து அவர் வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது அவருக்கு இன்னொருத்தர் ஒரு பாதிரியார், ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்து ஃபாயர் பாக்குன்னு ஒருத்தர், அவர் வந்து என்னன்னா தீவிரமான கிறிஸ்தவராக இருந்தாலும் அவருக்கு வேற பிரச்சனை வந்தது. உலகத்தை படைச்சது யாரு அப்படின்ற கேள்வி வந்தப்போ அவரு கடவுள் உலகில் இவ்வளோ முரண்பாடுகள் நிறைஞ்ச உலகத்தை, இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய உலகத்தை கடவுள் எப்படி படைச்சிருக்க முடியும்? கடவுள் படைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ உலகம் தோன்றுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏதோ ஒரு பொருள் இருந்துதான் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சார். அவருக்கு கடவுள் மறுப்பை விட அந்த மெட்டீரியல் பொருள் முதல்வாதத்தை பத்தின ஒரு தெளிவுதான் அவர்கிட்ட அதிகமா இருக்கு. கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாருன்னா, ஃபாயர்பாக் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள் முதல்வாத தத்துவத்தையும் ஹெகல் கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பற்றிய தத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து இவர் ஒரு ஐடியாலஜி உருவாக்குறார். அதுதான் டயலெக்டிக்கல் சயின்டிபிக் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் டயலெக்டிக்ஸ் அப்படின்னு வராரு. பொருள் முதல்வாதம் இயக்கவியல் அப்படின்னு சொல்ற ஒரு முறை வராரு. இதை வச்சுதான் ஒட்டுமொத்தமாக வரலாற்றை அவர் வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். ஆராய்ச்சி செய்ய பார்க்கும்போது அவருக்கு ஒரு சில விடைகள் கிடைக்குது. அந்த விடைகளுடைய தொகுப்பு தான் இன்றைக்கு மார்க்சியமாக அறியப்படுது. இது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த சமூகம் எப்படி இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு பல விதமான தியரிகள் இருந்தாலும் கூட கார்ல் மார்க்ஸ் என்ன செய்யறாரு, நிறைய கான்ட்ரடிக்ஷன் சமூகத்துல இருக்குது. ஆனா ஏதாவது ஒரு முதன்மை முரண்பாடுகள் தான் சமூகத்தை வந்து இயக்கும். அந்த முரண்பாடுகள் இல்லைன்னா சமூகம் இயங்காது. அப்போ வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து இயக்கும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். அப்போ முதன்மை முரண்பாடுகளை கண்டுபிடித்தால் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்றதாலதான் அந்த அவருடைய ஆய்வுகள் வந்து பின்னோக்கி கொண்டு போறாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாயாண்மை சமூகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. புரோட்டோ கம்யூனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே நிலவிய ஒரு கம்யூனிசம் வந்து அதுக்கு பிறகு வந்து அடிமை சமூகம், நிலப்பிரபுத்துவ சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, கேபிட்டலிசம் அப்பதான் டெவலப் ஆயிட்டு வருது. கேபிட்டலிசம் டெவலப் ஆகி வர நேரத்துல இது வந்து பிற்காலத்துல எப்படி போகும் அப்படின்ற விஷன் இருக்கு இல்லையா, அந்த விஷன்ல தான் கார்ல் மார்க்ஸுடைய தனித்துவமே இருக்குது. அப்ப இந்த கேபிட்டலிஸ்டிக்ஸ் இந்த முதலாளித்துவ சமூகத்தை பற்றி ஆய்வதற்கு மிகப்பெரிய அறிஞர்கள் வந்து அப்ப உருவாயிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து ஆடம் ஸ்மித் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பொருளியல் மேதை அவர் வந்து உருவாக்குனார். அவர் தான் வந்து முதலாளித்துவத்திற்கான மூலதனத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த அடிப்படையை உருவாக்கினார். கார்ல் மார்க்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறார். ஆடம் ஸ்மித் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பிறகு அதுல முக்கியமா என்ன தோணுதுன்னா, அந்த ஆடம் ஸ்மித் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அது என்னன்னா, முதலாளித்துவ சமூகம் எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு முதலாளித்துவத்துக்குள்ள மூலதனத்துக்குள்ள ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது அப்படின்றது, மதிப்பு ஒன்று இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மதிப்பு எப்படி உருவாகுது அப்படின்றது அவருக்கு தெரியும். அதோட அது தொக்கி நிற்குது. இப்போ கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாரு,
அந்த மதிப்பு தத்துவம் வந்து மதிப்பு எப்படி உருவாகுது, மதிப்புன்றதை விட சர்ப்ளஸ் எப்படி உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல தான் கார்ல் மார்க்ஸோடைய தீவிரமான கவனம் போகுது. ஏன்னா இந்த இதுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு அவர் நினைக்கிறார். அப்ப நினைக்கிற போதுதான் அதற்காக அவர் தனது ஒட்டுமொத்தமான ஆய்வை மேற்கொள்றார். அந்த ஒட்டுமொத்தமான ஆய்வு தான் மூலதனமாக வெளிவருது. மூலதனத்துக்கு இன்னொரு பேர் வந்து மிகை மதிப்பு அப்படின்னு பேர், சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்பு தான் ஒட்டுமொத்தமாக முதலாளித்துவ சமூகத்தை வந்து மாற்றி அமைச்சது, அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுச்சு. ஏன்னா முதலாளிகளுக்கு சர்ப்ளஸ் வேல்யூ எப்படி உருவாகுது அப்படின்னு தெரியாது. பிலாசபி பத்தி எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் போறதை விட இந்த மார்க்ஸோடைய பேசிக் இந்த கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சர்ப்ளஸ் வேல்யூ மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க நிக்கிறீங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இதுல நாம் தெரிஞ்சுக்க முடியும். கம்யூனிஸ்ட் சமூகத்தை பற்றி எல்லாம் அவர் வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு சில பேர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோலாம் இன்னைக்கு அவுடேட்டட், மார்க்சியமே இன்னைக்கு அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா சமூகத்தினுடைய டைரக்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மாறி எங்கேயோ போயிட்டு இருக்குது, ரொம்ப பிற்போக்கா இருக்கக்கூடிய மார்க்சியத்தை இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க. சமீபத்துல வந்து சீன அதிபர் பேசும்போது கூட சொன்னாரு, இன்றைக்கும் மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய முரண்பாடுகள் பற்றிய தத்துவம் இன்றைக்கும் நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. அதே போல கேபிட்டலிசத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் காட்டிய வழிதான் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தார். சொல்லும்போது பல பேர் வந்து இணையத்துல கூட பார்த்தேன், இது ரொம்ப காமெடியா இருக்குது, இந்த நேரத்துல இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும், இந்த வந்து ஏஐ என்கின்ற ஒரு கான்செப்ட் உருவான நேரத்துல இதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படின்னாலாம் கேட்க இருக்காங்க. ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து தன்னுடைய மேஜர் கண்டுபிடிப்பு என்பது இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் ஒன்றா இருந்தாலும் இதை அப்ளை பண்ணி அவர் கண்டுபிடிச்ச விஷயம் தான் அந்த சர்ப்ளஸ் வேல்யூ என்கின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை எல்லா காலத்தையும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் அப்ரோச். அதுக்கு முன்னாடி பிலாசபருடைய வேலைலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, பிலாசபர்கள் வந்து தத்துவவாதிகள் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் தத்துவவாதிகளுடைய வேலை என்னன்னா, அரசர்களுக்கே தத்துவவாதிகள் வந்து ஆலோசகர்களா இருப்பாங்க, மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வேலைன்னா மக்களுக்கோ அரசர்களுக்கோ ஏதாவது சந்தேகம் வந்தா அதை விளக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய ரோலா இருந்தது. அதனால தத்துவவாதிகள் அவங்க கை வைக்காத சப்ஜெக்டே இருக்காது. முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழில இருந்து முட்டை வந்ததான்னு கேட்டா அது கூட அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அவங்க விடை சொல்லாத தத்துவங்களே இல்லை. அதாவது நீங்க ஒரு உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ் கிட்ட போய் கேட்கறாங்க, ஆண்களுக்கு எத்தனை பல்லு இருக்கும், பெண்களுக்கு எத்தனை பல்லு இருக்கும்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஆண்களுக்கு 33 பல்லு இருக்கும், பெண்களுக்கு 32 பல்லு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து எண்ணி பார்க்காமையே வந்து அவர் தத்துவவாதிகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்பின காலம் அது. அதனால அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விடை சொல்லுவாங்க, அந்த விடை சரியா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நம்பினாங்க. அப்ப கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, தத்துவவாதிகளுடைய வேலை வந்து உலகத்தை பற்றி விளக்கம் சொல்வதல்ல, உலகத்தை மாற்றி அமைப்பதுதான் தத்துவவாதிகளுடைய வேலையை தவிர நீ விளக்கி நிற்கிறதானுக்கு வேலை உன்னோட வேலை கிடையாது. அது வந்து மதவாதிகள் தான் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தத்துவவாதிகள் இடத்துல வந்து மதவாதிகள் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்ட்லயே வந்து ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அதை பிரேக் பண்ணி தத்துவவாதிகள் எல்லாம் நீங்க வந்து வேற ரூட்ல இருந்து நீங்க பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தை காட்டுவதன் மூலமாக தத்துவம் என்பது ஒரு கருத்து முதல்வாதத்திலிருந்து விலகி ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சுக்கு எடுத்துன்னு வந்து நிறுத்துறாரு கார்ல் மார்க்ஸ். அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவே இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு போயிருக்குன்னா அதுவும் ஒரு முக்கியமான காரணம். சயின்டிபிக் அப்ரோச் என்பது தத்துவத்திலையும் இருக்கணும், உலகத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு விஷயமா அது இருக்கணும்னு அவர் காட்டுறாரு. ஸோ அப்படி இந்த கார்ல் மார்க்ஸுடைய கண்டுபிடிப்புல ரொம்ப முக்கியமா நான் சொன்னது இந்த சர்ப்ளஸ் வேல்யூ மட்டும் நான் சொல்லிடுறேன். அது எங்கெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிசத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாரு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லியிருக்கீங்க ஆண்டான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறது இல்லை. முதலாளித்துவ சமூகம் என்பது 15ஆம் நூற்றாண்டுக்கு ரொம்ப காலத்துக்கு பின்னாடி அல்லது 17ஆம் நூற்றாண்டு காலத்துல அது தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு காலத்துல தொழில்நுட்ப புரட்சியோட அது வந்து உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் வருது. அப்போ எது இந்த இடத்துல மேஜரான
சொசைட்டியா இருக்கு. நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க, நிலப்பரப்புகள் இருக்கிறாங்க, அரசர்கள் இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்க. இது எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு 2 விஷயங்கள் வழிநடத்துது அப்படின்னு பார்த்தா, முதலாளிகளும் தொழிலாளிகளும் வந்து சமூகத்தை இழுத்துக்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த சமூகம் அப்படி உருவாகி இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன பிரச்சனை வருது? இந்த 2 மேஜர் முரண்பாட்டுக்குள்ள இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா, முதலாளிகள் வந்து பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க, ஆனா தொழிலாளர்கள் வந்து ஏழைகளாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்போ ஒரு முதலாளி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு எக்கனாமிக்ஸ், இதை நான் ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சூத்திரம் கூட சொல்லலாம். அதாவது ஒரு எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிக்கும்போது முதலுக்கு வட்டி, நிலத்துக்கு வாரம், உழைப்புக்கு கூலி அப்படின்றது வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்திலிருந்து நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு முதலாளி வந்து கையில இருக்கின்ற முதல்ல வந்து ஒரு தொழில போடுறான். தொழில போட்ட உடனே அந்த முதல்ல வச்சுக்கிட்டு அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு நிலமா இருக்குதுன்னா அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன், நிலத்தை வச்சுக்கிட்டு இருந்தா சும்மா அப்படியே தான் இருக்கும். அப்போ நிலத்தை வச்சுட்டு இருக்கிறவன் ஒரு முதலாளி கிட்ட பணத்தை வாங்கி அந்த நிலத்துல வந்து அந்த முதலீடா அதை செய்யறான். செய்யும்போது அந்த நிலத்தை வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் எதுவும் உருவாக்க முடியாது. அப்ப அங்க ஒரு தொழிலாளி தேவை. அந்த தொழிலாளி என்ன பண்றான்? முதலாளித்துவ சமூகத்தில் தான் முதன்முறையாக தொழிலாளி என்றும் சுதந்திரமாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இருக்கும் சுதந்திரமா அவன் இல்லை. அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஒரு நிலப்பரப்பு கிட்ட அடிமையா இருப்பான். நிலப்பரப்பு கிட்ட வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல இருப்பான். அதுக்கு முன்னாடி சமூகத்தில் அடிமையாக இருந்திருப்பார்கள். இப்படி உழைப்பு என்பது சுதந்திரமாக இல்லை. ஆனால் முதலாளிகள் தான் முதன்முறையாக அவர்கள் சமூகத்துல தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறாங்க. தொழிலாளியும் தனியா இருக்கிறான், முதலாளியும் தனியா இருக்கிறான். 2 பேரும் இண்டிபெண்டன்ட். முதலாளி வந்து தன் கையில பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான், தொழிலாளி வந்து தன் கையில உழைப்பை வச்சுட்டு இருக்கிறான். இது 2ம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு பொருளே உற்பத்தி ஆகும். 2ம் தனித்தனியா இருந்ததுன்னா உற்பத்தி ஆகவே ஆகாது. ஒரு முதலாளி 1 கோடி ரூபாய் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கான மதிப்பு என்பது அந்த 1 கோடி ரூபாய் தான். ஆனா அது வேலை செய்யலைன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்ப அந்த 1 கோடி ரூபாய்க்கான மதிப்பு யாருக்கிட்ட இருந்து உருவாகுதுன்னா, தொழிலாளி அதை அங்கீகரிச்சா மட்டும்தான் அதுக்காக உருவாகும். இல்லைன்னா இங்கே உருவாகிறதுக்கு அதுக்கான மதிப்பு உருவாகுது. சர்ப்ளஸ் வேல்யூ பத்தி போல மிகை மதிப்பு பத்தி நான் சொல்ல, இதுக்கான மதிப்பே அந்த இடத்துல அதுல இருக்குது. அப்போ ஒரு முதலாளி ஒரு இடத்துல தன்னுடைய பணத்தை போடுறான்னா அவனுக்கு வட்டி கிடைக்கும், அவ்வளவுதான். நிலம் வச்சுட்டு இருக்கிறவன் நிலத்தை வந்து உயரத்து கொடுக்குறான்னா அவனுக்கு வாரம்னா அந்த நிலத்தை உழுது வருகின்ற வருவாயில அவனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ தொழிலாளியா இருக்கிறான்னா அவன் உழைச்ச உழைப்புக்கு அவனுக்கு ஒரு வாரம் கிடைக்கும். இந்த கான்செப்ட் வந்து அப்படியே வந்து கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. முதலாளி வந்து முதல்ல மூலதனத்தை போட்டு கம்பெனியை உருவாக்கணும்னு நினைக்கிறான். கம்பெனி வந்து தொழிலாளிகள் வந்து அந்த கம்பெனியில வேலை செய்யறாங்க. ஸோ இந்த 2 கூட்டம் அந்த இடத்துல நடக்குது. அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாங்க. உற்பத்தி செஞ்ச பிறகு இந்த பொருள் வந்து வெளியில மார்க்கெட்டுக்கு போகுது. மார்க்கெட்ல போன பிறகு அதுல விற்பனை ஆகுது. ஒரு பொருளை உற்பத்தி செய்யற வரைக்கும் தொழிலாளிகளுடைய தேவை இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பொருள் உற்பத்தியாகி வெளியில போயிடுச்சுன்னா அந்த பொருளுக்கும் தொழிலாளிக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பொருளுக்கும் முதலாளிக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கு. அந்த முதலாளி என்ன பண்றாரு, தன்னது அந்த பொருளை எடுத்துன்னு மார்க்கெட்ல போட்டு அதை வித்துட்டு அந்த பணத்தை திருப்பி எடுத்துன்னு வரும்பொழுது ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வெளியே போகுதுன்னா அந்த பொருள் வெளியில போயிட்டு ஒரு அவர் கைக்கு வரும்பொழுது ஒரு 75 ரூபாய்க்கு வரலாம் அல்லது 100 ரூபாய்க்கு கையில வரலாம். ஸோ அவர் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாருன்னா, ஒட்டு மொத்தமா ஒரு ஃபேக்டரி எல்லாம் உருவாக்கி மூலதனத்தெல்லாம் போட்டு உருவாக்குற பணத்தை வந்து அதை விட பல மடங்கு வெளியில இருந்து எடுக்கிறார், லாபமா உள்ள வருது. இந்த லாபத்தை வந்து அவர் எவ்வளவு பங்கு எடுக்கணும் அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு விடையே இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் முதலீடு பணத்தை போட்டேன், பொருளை தயாரிச்சேன், அவங்ககிட்ட உழைச்சான், அவனுக்கு பணத்தை நான் கொடுத்துட்டேன், அதுக்கான லாபத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அவர்கிட்ட வந்து சேருது. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், டேவிட் ரிகார்டோ வந்து இந்த சர்ப்ளஸ் வேல்யூ உருவானதை பற்றி அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது லாபம் எப்படி உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார், தவிர அது உருவாகிறதுக்கான மூலத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து ஏற்கனவே இந்த டயலக்டிக்ஸ் ஏற்கனவே அவர் வச்சுட்டு இருந்ததால, ஹெகலை பத்தி படிச்சுட்டு இருந்ததால, ஃபாயர்பாக் படிச்சுட்டு இருந்ததால அவர் வந்து இதுக்குள்ள போய் இது எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு படிக்கிறார்.
அதுக்குள்ள அவருக்கு வந்து இன்னொரு ஒரு பிலாசபி வந்து அவர் ஹெல்ப் பண்ணுது. அது வந்து பிளேட்டோ கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட் வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிளேட்டோ கிட்ட இருந்து என்ன கான்செப்ட் வருதுன்னா, ஒரு பொருள் வந்து எப்படி பல விதமான பொருட்களாக பிரியுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பிளேட்டோ கிட்ட இருக்கு. தத்துவத்தை பயின்றதால அதெல்லாம் வந்து அவரு பாக்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து ஒரு பானையை நம்ம செய்யறோம். இந்த பானையை செய்வதற்கு என்ன நமக்கு தேவை? மண்ணு தேவை. இந்த மண்ணு எங்க இருந்து எடுப்போம்? ஒரு நிலத்துல இருந்து எடுப்போம். அந்த நிலத்தை யார் எடுப்பா? ஒரு ஒரு தொழிலாளி போய் எடுப்பான். அவன் எப்படி எடுப்பான்? ஒரு கடபாரியை குத்தி எடுப்பான். அப்ப அந்த கடபாரியை யார் செய்யறது? அதை செய்யறது ஒரு 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 கிராஃப்ட்மேன் செய்வான் கடபாரியை செய்து. அவனுக்கு இரும்பு எங்க இருந்து கிடைக்கும்? ஏதாவது ஒரு தொழிலாளி ஒரு இடத்துல இருந்து. இப்படி நீங்க செயினா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பிளேட்டோ கிட்ட இருந்து தான் எடுக்கிறாரு. ஸோ ஒரு பொருள் நம்ம பார்க்கின்ற ஒரு பொருள் அல்ல, அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு தொடர்ச்சி இருக்குது. இந்த தொடர்ச்சியை தான் அவர் பார்க்கிறார். அப்போ ஒரு முதலாளி வந்து ஒரு முதலீட்டை போடுறது மட்டுமில்ல அவனுடைய வேலை. முதலாளி ஒட்டுமொத்தமா என்ன பண்றான்? இந்த செயின் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றத சுத்தமா மறைச்சிடறான். எப்படி பார்த்தாலும் அப்ப அந்த காலத்துல உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு பஞ்சில அடிச்சு நூல் செய்யறாங்க. இங்கிலாந்துல துணி செய்யறாங்க. அப்ப பஞ்சுக்கு என்ன தேவை? பருத்தி விளைஞ்சி பருத்தி கொட்டையோட வந்து நிற்கும். அதை வந்து அடிச்சு பஞ்சு எடுக்கணும். இப்போ பருத்திக்கு என்ன தேவை? ஒரு விவசாயி தேவை. விவசாயிக்கு என்ன தேவை? விதை தேவை. இப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம். இது செயின் வந்து ஒரு சின்ன பொருள் கிடையாது. அது ஏகப்பட்ட ஒரு செயின்குள்ள இருந்து ஒரு ப்ராடக்ட் வெளியில வருது இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கினா தான் மார்க்ஸை வந்து அதுக்குள்ள நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒரு பொருள் உற்பத்தியான ஒரு பொருளினுடைய லாபத்தை யார் எடுப்பது என்கின்ற கேள்வி. அப்போ முதலாளி அவர் எடுத்துக்கிறாரு. நியாயமா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த லாபத்தை பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா? மற்றவங்களுக்கு தொழிலாளிகள்லாம் பிரிச்சு கொடுக்கணும். அவர்கள் பிரிச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வராது. ஏன் வராதுன்னா, நாம பணத்தை போட்டதால அவர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த சர்ப்ளஸ் வேல்யூக்கான ஒரு பொருளுக்கான மதிப்பு எப்படி சமூகத்தில் பெருகுது, எப்படி அதிகமாகுதுன்றது நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப மார்க்ஸ் எங்க கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஒரு தொழிலாளி தன்னுடைய பொருளை வந்து தன்னுடைய உழைப்பை வந்து முதலாளிக்கு விற்கிறப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூலி கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 100 ரூபாய் வந்து ஒரு தொழிலாளிக்கு ஒரு கூலி கொடுக்குறாரு. அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஒரு 10 தொழிலாளிகள் அவர்கிட்ட வேலை செய்யறாங்கன்னா 10 பேர் 10 × 100 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு அவர் கூலி கொடுக்குறாரு. இவர் வந்து என்ன போடுறாருன்னா, 10 பேருக்கு கூலி கொடுக்கறதுக்கான 100 ரூபாய் 100 ரூபாய் கூலி போடுறாரு. பொருளை தயாரிப்பதற்கு ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் போடுறாரு. கூலிக்கு ஒரு 1000 ரூபாய் போடுறாரு. பொருளுக்கு ஒரு 1000 ரூபாய் போடுறாரு. இப்போ 2000 ரூபாய் அவர் போடுறாரு. இப்போ பொருளை எடுத்து போய் விற்கும்போது ஒரு 3000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கான லாபம் வந்து 1000 ரூபாய் இருக்குது. இவர் போட்ட பணத்தை எடுத்துடுறாரு. 2000 போட்ட 2000 எடுத்துடுறாரு. எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் லாபமா இருக்குது. இந்த லாபம் எப்படி எங்க இருந்து உருவாகுதுன்னு பார்த்தா, கார்ல் மார்க்ஸ் அதை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு உழைப்பாளி ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அவன் மட்டும் உழைக்கல, அவன் குடும்பமே உழைக்குது. எப்படி உழைக்குதுன்னா, இவன் 8 மணி நேரம், அப்ப 12 மணி நேரம் வேலை செய்யறான். 12 மணி நேரம் வந்து வேலை செய்வதற்கு அவனுக்கு 100 ரூபாய் கூலி கிடைக்குது. இந்த அடுத்த நாள் 12 மணி நேரம் அவன் வேலை செய்யணும். அதுக்கு எங்க இருந்து அவனுக்கு எனர்ஜி கிடைக்கும்? அப்ப அவனுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது அவன் குடும்பம் கொடுக்குது. அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் அதை கொடுக்குறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க? கணவன் வந்து கம்பெனியில போய் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அவர்கள் 24 மணி நேரம் குடும்பத்துல உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் எத்தனை 100 ரூபாய் கொடுத்த உடனே அவங்க 3 வேளை சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவனுக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், தங்கறதுக்கு வீடு கொடுக்கணும், வீட்டுல தங்க வைக்கணும், அவனுக்கு வந்து நோய் வராம பாதுகாக்கணும், குழந்தைய பெற்றுக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், உறவினர்களுக்கு செலவு பண்ணணும். இது எல்லாமே அவங்க செய்யறது எதுலன்னா அந்த 100 ரூபாய் கூலியில் அவங்க செய்யணும். அப்ப இவன் என்ன பண்றான்? 100 ரூபாய் கூலியை எடுத்து போய் கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கே அது சரியா போகுது. அந்த அடுத்த நாள் வந்து வேலைக்கு திரும்ப வரான் இல்லையா, அதுக்கே அது சரியா போகுது. இல்ல அது பற்றாக்குறையா கூட மாறி போகுது. ஸோ ஒரு முதலாளி என்ன செய்யறான்னா, அவனுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுட்டான்னா அவனுக்கு இவனோட பன்மடங்கு அவனுக்கு லாபம் வரப்போகுது. அப்போ அந்த சர்ப்ளஸ் வேல்யூ வந்து தொழிலாளிக்கு மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட அவனுடைய உழைப்பு தான் அது. அவனது உழைப்பு, அவனுடைய குடும்பத்தினுடைய உழைப்பு,
ஒட்டுமொத்தமாக மறைக்கப்பட்டு அவன் கண்ணை மறைச்சிட்டு அது வந்து முதலாளி எடுத்துக்கிறான். ஒருவேளை இந்த தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யாம நிறுத்தினா என்ன நடக்கும்னு பார்த்தா அந்த சர்ப்ளஸ் வேல்யூ அப்படின்ற உருவாகிறதுக்கான வாய்ப்பே அங்கே இல்லாமல் போயிடும். ஸோ தொழிலாளருடைய உழைப்பில் தான் இந்த உபரி மதிப்பு என்பது உருவாகிறது என்பதை மார்க்ஸ் கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ண உடனே ஒட்டுமொத்தமா ஐரோப்பாவே வந்து கதறுது. இது என்ன இந்த ரகசியத்தை ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது வந்து உடைக்கணும், கான்செப்டை மாற்றணுன்றதெல்லாம் பின்னாடி எல்லாம் பாக்குறாங்க. இப்ப இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட உடனே தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்குது. என்னன்னா பெரிய பெரிய முதலாளிகள் வந்து வாழறது அவனுடைய பணத்தினால வாழல, அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை, அந்த அரசாங்கம் வாழ்கின்ற ஆடம்பரமான அரசாங்கம் வாழறது, இது எதுவுமே அவர்களுடைய சொந்த பணத்தில் அவர்கள் வாழவில்லை, தங்களுடைய உழைப்பிலே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தொழிலாளர்கள் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. தொழிலாளர்கள் கண்டுபிடிச்ச உடனே தொழிலாளர்கள் வந்து பொங்கி எழுறாங்க எல்லா இடத்துலையும். அப்போ கார்ல் மார்க்ஸுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இப்ப நம்ம பார்ப்போம். இந்த கான்செப்ட் தான் கார்ல் மார்க்ஸுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு தி இந்த முதலாளித்துவ சமூகத்தில் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ரகசியத்தை அவர் உடைச்சிட்டார். தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய பலம் என்ன என்பதை புரிஞ்சுட்டாங்க. தொழிலாளர்களை நிலைச்சால் அரசாங்கத்தை வீழ்த்தலாம், முதலாளிகளை நிலைகுலிய செய்யலாம், எல்லாமே அவர்களுடைய உழைப்பில் இருக்கின்றது அப்படின்ற ரகசியம் தானே எல்லாத்தையும் அடிப்படையாக இருக்குது. அப்போ கார்ல் மார்க்ஸ் அதுக்கு முன்னாடி அதுக்கு சைமல்டேனியஸா இது அவருடைய சயின்டிபிக் அப்ரோச் இது போயிட்டு இருக்குது. அவர்கள் வந்து அப்போ வந்து கம்யூனிசத்தை பத்தின ஒரு மிகப்பெரிய டயலாக் உருவாகிட்டு இருக்குது. யூரோப்ல நிறைய பேர் வந்து கம்யூனிசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய கனவா இருக்குது, ஒரு உட்டோப்பியன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கனவா இருக்குது. அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கனவு. கார்ல் மார்க்ஸ் முன்னாடியே கம்யூனிஸ்டை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கம்யூனிசத்தை நம்ம பேசுறோம், எப்படி அதை நடைமுறைக்கு கொண்டு வருது அப்படின்றதுல அவர்களுக்கு தெளிவில்லாம இருந்தது. அதை சயின்டிபிக்கா எப்படி வந்து ப்ரூவ் பண்றது, எப்படி இந்த சமூகத்துக்கு நம்ப வைக்கிறது, எப்படி அவங்களை உணர வைக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய தத்துவங்களின் மூலமாக சயின்டிபிக்கா தன்னோட இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த முரண்பாடுகளின் மூலமா இப்போ முதலாளித்துவ சமூகத்துலதான் நாம இருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு பிறகுதான் கம்யூனிச சமூகம் வரப்போகுது. அது எப்படி வரும்ன்றதுக்கு விளக்கமா எழுதின புக்கு தான் ரொம்ப முக்கியமானது, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்கின்ற அறிக்கை. அந்த அறிக்கையில தான் ரொம்ப விளக்கமாக வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சமுதாயம் எப்படி உருவாக போகுது, எதிர்காலத்துல எப்படி வந்து மனிதர்கள் வாழ போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கேட்டா இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசுறதுக்கான அடிப்படை கான்செப்ட் அந்த புத்தகத்திலேயே இருக்கு. அப்பவே நீங்க யோசிச்சு பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு என்பது உலகத்தை ஆட்சி செய்யும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க முன்கூட்டியே கணிக்கிறாங்க. ஏன் எப்படி கணிக்க முடியுது அவங்கள? அந்த புத்தகத்துல வந்து ஏங்கல்ஸும் கார்ல் மார்க்ஸும் சேர்ந்து எழுதின அந்த புத்தகத்துல எதனால அவர்கள் கணிக்க முடியுதுன்னா, தொழில் வளர்ச்சி என்பது எப்படி மாறுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. 2000 வருஷமா, அதாவது அடிமை ஆண்டான் அடிமை காலத்திலிருந்து மனிதனுடைய உழைப்பு எப்படியெல்லாம் மாறிக்கிட்டே வருது, முதலாளித்துவ சமூகத்துல வந்து எவ்வளவு பாயுது அப்படின்னு பாக்குறாங்க, பாய்ச்சல் உருவாகுது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும்னா, அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஜெர்மனி இங்கிலாந்துல வந்து ஒரு துணி நெய்யணும் அப்படின்னா இந்தியாவில இருந்து பருத்தி மூட்டைகளை கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்க, கொம்பை வச்சு அடிப்பாங்க. அடிச்சு அந்த பருத்தி காய்கள் எல்லாம் அடிச்சாங்கன்னா அந்த விதைகள் எல்லாம் பிரியும். அப்போ பிரிஞ்ச உடனே அதுல இருந்து பஞ்சை எடுத்து அதை நூலா திரிச்சு அதுக்கப்புறம் துணி நெய்வாங்க. ஆனா இங்கிலாந்துல ஒரு சின்ன ஒரு இன்வென்ஷன் நடக்குது. அந்த இன்வென்ஷன் என்னன்னா, பருத்தி காயை வந்து ஒரு மிஷின்ல போட்டா அது படப்படன்னு அடிச்சு காய் தனியா கொடுத்துரும், பஞ்சு தனியா கொடுத்துரும். கொடுத்துட்ட உடனே அது வந்து இன்னொரு இடத்துல ஒரு நூலா மாறும். அதுக்கப்புறம் வந்து துணி நெய்யக்கூடிய விஷயங்கள் அந்த படிப்படியா வந்த உடனே இந்த தொழில் வந்து பிரிக்கிற முறையை வந்து அங்க வந்து ஒரு தொழில் புரட்சி நடக்குது. இது போல பல விதமான ஒரு இன்வென்ஷன் அங்க நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது அடுத்த கட்டத்துக்கு அட்வான்ஸா போகும். இப்போதைக்கு வந்து தொழிலை வந்து இந்த சின்ன இன்வென்ஷன் பிரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னைத்தானே எந்திரங்கள் வந்து இயக்குகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க அதை கணிக்கிறாங்க. கணிச்சுட்டு இன்னைக்கு அது நம்ம வந்து உண்மையாகி கொண்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஒரு மிஷின் தன்னாலேயே
வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்திருக்குதுன்னா அதுக்கான ஒரு விஷன் அவங்க கிட்ட இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மார்க்சியத்தை பற்றின ஒரு அடிப்படையா இருந்தாலும் கூட மனிதர்களுக்கான தேவை எது என்பதை பற்றி தான் கார்ல் மார்க்ஸுடைய பேசிக் கேள்வி. அந்த கேள்வியில் தான் இதெல்லாம் நாம் பார்க்குறோம். கார்ல் மார்க்ஸுடைய அடிப்படை நோக்கம் என்பது முழுமையான சுதந்திரம். சுரண்டலற்ற ஒரு சமுதாயத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படின்னா சுரண்டலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான காரணிகள் என்ன, எதையெல்லாம் நீக்கலாம், எதையெல்லாம் அப்புறப்படுத்தலாம், அதற்கு யாரெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்றப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் காலத்துல இந்த சமூகத்தில் சுரண்டல் இருந்துகிட்டே தான் இருக்கும். முதலாளிகள் வந்து தனது செல்வத்தை வந்து குவிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் போக போக உழைப்பை விற்கின்ற தொழிலாளர்கள், இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இந்த முதலாளித்துவ சமூகத்தை தூக்கி எறிந்து ஒரு கம்யூனிச சமுதாயத்தை உருவாக்குவார்கள், சோசியலிச சமூகத்தை உருவாக்கி அதன் மூலமாக கம்யூனிசத்தை நோக்கி நகர்வார்கள். அதற்கு தொழிலாளிகள் தான் முன்னணி படையாக இருப்பாங்க அப்படின்றது அவர் கண்டுபிடிச்சதன் மூலமாக உலகம் முழுவதும் கம்யூனிச பார்ட்டிகள் இடதுசாரி இயக்கங்கள் உருவாகி கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டு தொழிலாளர்கள் அதனுடைய முன்னணி தலைவர்களாக உருவாகி புரட்சிகளை நடத்த தொடங்குறாங்க. உலகத்திலே வந்து வேற எந்த தத்துவமும் புரட்சிகளை நடத்துவதற்கு வழிகாட்டியதே இல்லை. மதங்கள் வழிகாட்டலாம், தத்துவங்கள் வழிகாட்டியதே இல்லை. முதன்முறையாக கார்ல் மார்க்ஸ் தான் தன்னுடைய தத்துவத்தின் மூலமாக தொழிலாளர்கள் புரட்சியை நடத்தி ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற ஒரு வழிகாட்டுறாங்க. அந்த அடிப்படையில் அவர் காலத்திலேயே வந்து பாரிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்து பாரிஸ் கம்யூன் அப்படின்ற ஒரு 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 2 மாசம் மட்டும் நடந்த ஒரு அரசு உருவாகுது. அந்த அந்த அரசை வந்து ரொம்ப தீவிரமா அவர் காலத்துல ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. இது எங்க எங்க என்ன நடக்குது, அதுக்குள்ள எப்படி விழப்போகுது அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. நீண்ட காலம் நிலைக்கும் அப்படின்னு எல்லாம் நம்புறாரு. ஆனா 2 மாசத்திலேயே அந்த ஆட்சி வீழ்ந்து போய் அதுல உழைச்ச தொழிலாளர்கள் ஏகப்பட்ட பேர், சுமார் 40,000 பேர், 1000க்கு மேற்பட்டவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டு அவர்கள் எல்லாம் வந்து கொல்லப்பட்டு அந்த ஆட்சி அகற்றப்பட்டு திரும்ப வழக்கம் போல வந்து முதலாளிகளுடைய ஆட்சி வந்து உருவாகுது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. அப்புறம் தான் வந்து அவர் லண்டன்ல போய் செட்டில் ஆகும்போது முழுக்கவே இதனுடைய டயலெக்டிக்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வெளியிலே அதிகமா வராம அந்த முழுக்க லைப்ரரியிலேயே இருந்து தன்னுடைய மூலதனத்துல இதுக்கான விடைகள் எல்லாம் தேடுறாரு. அப்போ அந்த தேடி உருவான அந்த புத்தகம் தான் மூலதனமா வந்திருக்குது. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இதற்கெல்லாம் முன்னாடியே அவர் எழுதினாலும் கம்யூனிஸ்ட் சமுதாயம் எப்படி உருவாக போகுது அப்படின்றதெல்லாம் அவர் கணிச்சாரு. லெனினை பொறுத்த வரைக்கும் அந்த புத்தகத்தை 100 முறைக்கு மேல அவர் படிச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தின் அடிப்படையில தான் அவர் வந்து ரஷ்யாவில் புரட்சி நடத்தினது எல்லாமே நடந்தது. ஆனாலும் கம்யூனிசம் மட்டுமே கார்ல் மார்க்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை. இடதுசாரிகள் அதுல இருந்து முரண்பட்டு இருக்கலாம். கம்யூனிசத்தையும் தாண்டி மாடர்ன் சொசைட்டி எப்படி உருவாக போகுது என்கின்ற ஒரு சோசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து கார்ல் மார்க்ஸுடைய ஃபோர்காஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. நான் யூரோப் முழுவதும் சுத்தி பார்க்கின்ற போது இன்றைய ஐரோப்பாவை வடிவமைச்சிருக்கிறதுல கார்ல் மார்க்ஸ் வந்து மிகப்பெரிய பங்காற்றியதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதுக்காக அவங்க எல்லாம் அதை செய்யறாங்க, எது பின்பற்றுறாங்க சொல்லவே மாட்டாங்க. கார்ல் மார்க்ஸ் தான் நாங்க வந்து பின்பற்றி இந்த மாற்றங்களை எல்லாம் உருவாக்குறோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிசம் என்கின்ற சிந்தனை அவர்களுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக மார்க்சிய சிந்தனைகளை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்துதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அடிப்படையில் கார்ல் மார்க்ஸுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் பற்றின ஒரு சுருக்கம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு மேல உங்களுக்கு கேள்வியில் இருந்தா இதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார். மிக சுருக்கமாக கார்ல் மார்க்ஸை நான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதுல எல்லாரும் ஆர்வமுடையவங்களா இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்றதுக்காக பல கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினீங்க. பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் முன்வைக்கலாம். மிக அருமையான ஒரு உரை. என்னுடைய சிறிய கருத்தை முதல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். பிறகு கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் தொடர்ந்து தங்கள் கருத்துக்களையும் வழங்கலாம், கேள்விகளும் வழங்கலாம். ஒரு அருமையான ஒரு பார்வையாக அமைந்தது. இந்த குழுவில் இருக்கிறவங்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அறிமுகமாகவும் ஒரு தகவல்களை வழங்குவதாகவும் இருந்தது. இப்போ உங்களுடைய கருத்தின்படி அவருடைய, அதாவது
நிறைய இந்த தத்துவங்களை பற்றி நீங்க சொன்னீங்க. அவருடைய இறுதி காலம் பற்றியும் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவருடைய மறைவு, அதற்கு பிறகு எப்படி வந்து அவருடைய தத்துவங்கள் பரவியது, அல்லது மறைவு அந்த காலகட்டத்தில் அவருடைய நிலை எப்படி இருந்தது, அது வரவேற்கத்தக்க வகையில் அவருடைய வாழ்க்கை முறை இருந்ததா, அல்லது பல சிரமங்களோடு அவர் வாழ்ந்தாரா அப்படிங்கிற சில விஷயங்களை பகிர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவரே சொல்லுவாரு, நான் கழுத்து வரைக்கும் பூஷாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. கழுத்துக்கு மேலதான் நான் வந்து அதாவது தொழிலாளனா இருக்கிறேன். கழுத்து வரைக்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கான மனநிலையோட தான் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. கழுத்து வரையில் நான் புருஷா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய மனைவி வந்து அதை விட வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் அவர் 2 பேரும் வாழ்ந்த வறுமையான வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்ந்திருப்பார்களான்னு சொல்ல முடியாது. வசதியாக பிறந்து தான் ஏற்றுக்கொண்ட தத்துவம், தான் கற்றுக்கிட்ட தத்துவம் வந்து அவர் வறுமையில தள்ளிடுச்சு. ஏன்னா அவர் உருவாக்கின அந்த தத்துவம் வந்து உலகத்திற்கு தான் வழிகாட்டியதே தவிர அவருக்கு சோறு போடவே இல்லை. ஒருவேளை வந்து ஏங்கல்ஸ் மட்டும் அவருக்கு நண்பராக வராமல் போயிருந்தால் அவர் வந்து சின்ன வயசுல இறந்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஜெனி மார்க்ஸ் வந்து அவருடைய மனைவி வந்து ஒரு புத்தகத்தை சின்ன ஒரு கட்டுரை எழுதினாங்க, அவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்ட்டு. அந்த கட்டுரையை கிடைச்சா எங்களது ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்னு தமிழ்ல கூட கிடைக்குது. அந்த கட்டுரையை வாங்கி படிச்சீங்கன்னா கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. அதாவது ட்ரியால இருந்து அவர் பான் பல்கலைக்கழகத்துல இருக்காரு. அப்புறம் பிராங்க்பர்ட்ல வந்து தங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பிராங்க்பர்ட் ஜெர்மனில ஒரு நகரத்துல தங்குறாரு. அதுக்கு பிறகு பிரேசிலுக்கு போறாரு. பிரேசில்ல இருந்து பாரிஸுக்கு போறாரு. கல்யாணம் ஆயிட்டு பாரிஸுக்கு போறாரு. இப்படி பல நாடுகள் ஒரு நாடோடி தான் அவர். கடைசியில எல்லா நாடுமே வந்து ஜெர்மனி அவர் வெளியேற சொல்லுது, பிரான்ஸ் வெளியேற சொல்லுது, பெல்ஜியம் வெளியேற சொல்லுது. அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம லண்டன்ல போய் குடியேறி கடைசி காலத்துல லண்டன்ல தான் இருக்காரு. ஜெர்மன் மொழி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இங்கிலாந்துக்கு போய் ஆங்கிலத்தையும் படிச்சுக்கிட்டு அங்கிருந்து அங்க தனது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு வந்து கட்டுரைகளை எழுதி அந்த கட்டுரையில வந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு அதனுடைய வாழ்க்கையை நடத்துறாரு. அப்புறம் ஏங்கல்ஸ் வந்து ஒரு பெரிய பணக்கார். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய முதலாளி. அவர் அங்க அவருக்கான வருமானத்துல ஒரு பகுதியை வந்து கார்ல் மார்க்ஸுக்கு குடும்பத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாரு. அந்த வருமானத்தை வச்சுதான் கடைசி வரைக்கும் கார்ல் மார்க்ஸ் வாழ்ந்தாரு. பல நேரத்துல போட்டு கூட இல்லாம வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழல்லாம் அவருக்கு இருந்திருக்குது. கடைசி காலத்துல வந்து அவருக்கு கடுமையான வறுமை, நோய் அதிகமா இருந்துச்சு. வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு கூட வந்து சாப்பாடு, பால் வாங்கிறதுக்கு, பால் கொடுக்கறதுக்கு கூட அவர்களுக்கு பணம் இல்லாத ஒரு சூழல், கடன்காரர்கள் தொல்லை, இதெல்லாம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆனாலும் வந்து கார்ல் மார்க்ஸோடைய ஒரு வைராக்கியம் என்னன்னா, நான் எடுத்துக்கிட்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தோம். வாழ்வோ சாவோ அதுல உறுதியா இருந்து வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தார். அதை பத்தி அவங்க ஜெனி மார்க்ஸ் எழுதுனதெல்லாம் கிறிஸ்துமஸ் காலத்துல அவங்க வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம், கிறிஸ்துமஸ் அவங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் குடும்பமே நாத்திக குடும்பமா இருந்தாலும் கிறிஸ்துமஸ் ரொம்ப விமர்சையா கொண்டாடணும்னு நினைப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஆனாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாத ஒரு சூழலெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குது. ஏன்னா பணம் இல்லை சுத்தமா. அப்போ மனைவி வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரத்துல அது அவங்கள காப்பாற்ற கூட அவரால் முடியல. கார்ல் மார்க்ஸுக்கு விட அவர் வந்து ஜெனி வந்து 4 வயசு மூத்தவங்களா இருந்தாருன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை அவங்களுக்கு. அவ்வளவு ஒரு தீவிரமான ஜென்னி கார்ல் மார்க்ஸுடைய காதலை போல உலகத்தின் வேறு காதலையே நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு தீவிரமான ஒரு காதல் அவர்களுக்கு 2 பேருக்கும். ஆனா மார்க்ஸ் வந்து 1881 இறந்து போறாங்க. இறந்து போன உடனே அவருடைய போட்டோவெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்ல் மார்க்ஸுடைய ஹேர் ஸ்டைல் அவ்வளவு அழகா இருக்கும், நிறைய இருக்காது. ஆனா ஜெனி மார்க்ஸ் இறந்து 1 வருஷத்துக்கான போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முடி கூட அவருடைய தலையில வந்து கருப்பு முடி இல்லாம எல்லா முடியும் வெள்ளையாயிடுச்சு. அந்த அளவுக்கு அவருக்கான துயரம் வந்து இருந்தது. அப்போ ஏங்கல்ஸ் என்ன சொன்னார்னா, ஜெனி இறந்த உடனே ஏங்கல்ஸ் புதைக்கும் போது மார்க்ஸ் அங்க ஏங்கல்ஸ் பேசுறாரு, ஜெனி மட்டும் இறக்கல மார்க்ஸும் இறந்துட்டாரு அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றாரு அந்த இடத்துல. அந்த அளவிற்கு 2 பேரும் இணை பிரியாதவர்களா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அந்த துக்கத்தை தாளாம அதுக்கப்புறம் 1883 அவர் முதல் பொண்ணு
அவருடைய மூத்த பொண்ணு இறந்து போறாங்க. ரெண்டாவது வந்து அந்த வருஷத்திலேயே கார்ல் மார்க்ஸ் இறந்து போறாங்க. ஸோ ஒரு 81, 83 இந்த 2.5 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்த குடும்பமே இறந்து போகுது. அந்த அளவிற்கு ஒரு தீவிரமான ஒரு வறுமையிலேயும் காதலிலேயும் அன்பிலேயும் ஒரு இணைந்த ஒரு குடும்பமா இருந்தாங்க அவங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு மனிதரா இருந்தாரு. அதே எனக்கு அது குறைன்னா நீங்க மற்ற குறையெல்லாம் இல்லை. கார்ல் மார்க்ஸ் நல்லா குடிப்பாரு. அதுல வந்து லண்டன்ல வந்து மொடாக்குடியர்கள் சங்கத்தின் தலைவராக கூட அவர் இருந்திருக்காரு. ஆனா எந்த இடத்திலேயும் வந்து தனது தத்துவத்தில் ஒரு அங்குலம் கூட பின்வாங்காத ஒரு தீவிரமான உலகம் கண்ட புரட்சியாளர்களில் முதன்மையானவர் தத்துவத்தில். அவருக்கு இணையான ஒரு புரட்சியாளரை வந்து நாம் இன்னும் பார்க்கல ஐரோப்பாவை பொறுத்தவரையில். ஸோ அந்த அளவுக்கு இருந்த அந்த குடும்பத்தினுடைய வறுமையை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் அண்மையில லண்டனுக்கு போயிருந்தப்போ நேரா இப்ப லண்டன்ல போய் முதல்ல நான் இறங்கின இடம், ஐரோப்பாவுக்கு நான் முதல்ல போகும்பொழுது முதல்ல நேரா நான் போன இடம் அவர் கார்ல் மார்க்ஸோடைய வீடு. அவர் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு தான் ஐரோப்பாவின் மற்ற இடங்களுக்கே நான் போய் பார்த்தேன். அதுக்கு சுபாஷ் பெரியல் அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. அடுத்தது வந்து நான் லண்டனுக்கு போகும்போது லண்டன்ல போய் இறங்கி முதல்ல கால் வச்ச இடமே மார்க்ஸோடைய கல்லறைக்கு தான் போனேன். அந்த இடத்துல அந்த அளவுக்கு எனக்கு கார்ல் மார்க்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு இருந்ததால, இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து இறந்துட்டாரு. அவருக்கு கார்ல் மார்க்ஸ் உயிரோடு இருந்தப்போ அவர் தத்துவம் அவருக்கு சோறு போடல, நண்பர்கள் தான் அவர் காப்பாத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அவரை புதைச்ச இடத்துக்கு வருமானம் வருவதே கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு ஆளால தான். அவர் கல்லறை பார்க்கறதுக்கு தான் மக்கள் அத்தனை 1000 பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த லண்டனுக்கு அந்த பக்கம் வர்றதுக்கு ஒரே காரணம் கார்ல் மார்க்ஸோடைய கல்லறை அந்த இடத்துல இருக்குது தான். ஒருவேளை அவருடைய கல்லறை இல்லைன்னா அந்த கல்லறை ஒட்டுமொத்தமா இழுத்து மூடி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து நான் கம்யூனிஸ்டோடைய வாழ்க்கையை பத்தி இங்க நான் பேசவில்லை, அவருடைய பேசிக் ஐடியாலஜி பத்தி தான் பேசியிருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த வறுமை என்பது கற்பனை செய்ய முடியாத ஒரு வறுமை. அந்த வறுமையும் தாண்டி அவர் சாதிச்சது பெருசு. வணக்கம், கேட்கலாமா? கேளுங்க. மிக சுவாரஸ்யமான பேச்சு சொன்னா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதுல ரொம்ப ஆச்சரியமா சிந்தனைகளை தூண்டியது எது அப்படின்னா வந்து, வருகின்ற காலத்தில் வந்து இந்த கம்யூனிசத்தை பத்தி நம்ம பேசினோம். இப்ப இந்த மூலதனம் அப்படிங்கிற இந்த தியரி, அதே போல அவங்க வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க கம்யூனிசம்ங்கிறத ஒண்ணு கொண்டு வந்து சோவியத் ரஷ்யா வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இதுல ஒரு ஆஸ்பெக்ட் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஒண்ணு என்னன்னா, ஆண்டான் அடிமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஸ் அ பயாலஜிஸ்ட் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது வந்து இட் இஸ் ஜெனடிக்ஸ். ஓகே, அதாவது வந்து சில பேருக்கு அடிமைத்தனம் பண்றது ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு இஷ்டப்படுவாங்க. சில பேர் இந்த ஆல்ஃபா மேல்மாங்க, அவங்க வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஆண்டான் குணம் இருந்துகிட்டே இருப்பாங்க. இது இன்னும் கூட போனா இப்ப சயின்ஸ் ஆல்சோ ஹஸ் எக்ஸ்பிளைன் தி செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா அதுதான் அந்த மூலதனத்தினுடைய அடிப்படைன்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த ஜீன்ஸ் வந்து தன்னை ரெப்ளிகேட் பண்றதுக்கு வெரி செல்ஃபிஷ். அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய அடிப்படையாக இருக்கு. அதுதான் வந்து இந்த மாதிரி மாத்திட்டே இருக்கு. அதாவது பகிர்ந்து கொடுக்க முடியாத ஒரு தன்மை என்பது பயாலஜிக்கலி அது ஒரு இன்ஸ்டிங்டா இருக்கு. அதை பற்றி வந்து நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மூலதனத்தினுடைய உச்சமாக நம்ம இருக்கோம். அதற்கு என்ன நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது உலகத்தினுடைய 40% வளங்கள் வந்து ஒரு 10 குடும்பங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அவங்கதான் இந்த கம்ப்ளீட் அந்த உலகத்தினுடைய வளங்களை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே, ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில தான் ஒரு காமன் மேன் வந்து இருக்கான். அவர் நாஞ்சில கொஞ்சம், ஹலோ நீங்க கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க. நாஞ்சில் அது மியூட் பண்ணுங்க. ஓகே, சோ இது வந்து இந்த பயாலஜிக்கல், ஏன்னா இப்ப வந்து ஒரு பெரிய தத்துவமாக மாறிய பிறகு இதை பற்றி எல்லாம் விரிவா பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம. ஏன்னா இப்ப மாடர்ன் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, அதை வச்சுட்டு நம்ம எப்படி கார்ல் மார்க்ஸை புரிஞ்சுக்கலாம். இல்ல வந்து இந்த கம்யூனிசம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணங்கள் அது விரிவா பேசியிருக்காங்க. அதை பற்றி ஏன் வந்து சோவியத் ரஷ்யா வந்து அது அந்த மாடல் ஏன் ஃபெயிலியர் ஆனது, அதுல உள்ள குறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா சயின்ஸ் இப்ப பண்றது வந்து
இட்ஸ் ஆல்சோ ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஏன் வந்து இந்த கேபிட்டலிசம் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான பயாலஜிக்கல் ரீசன்ஸ் என்னங்கிறத பத்தி ஒன்று யோசிக்கணும். அதை விட சுவாரஸ்யமா நீங்க சொன்னதுல என்னைய பாதிச்சது என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். இப்போ வந்து எதிர்காலத்துல வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ்னு வரும்பொழுது அதை பற்றி நிறைய அழகான படங்கள்லாம் வந்திருக்கு, ஹாலிவுட் மூவிஸ். அப்ப அதுவே ஒரு உலகத்தை உருவாக்கி, ஓகே, அந்த உலகத்தில் வந்து அதுவே வந்து பண்ணி அதுல வந்து மனிதன் வந்து அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்க வருது. அப்ப இதுல கேள்வி என்ன வருது அப்படின்னு பார்த்தா, மெட்டீரியலிஸ்டிக் பேசிஸ்ல தான் அந்த சமூகம் அமையுது. ஏன்னா அது வந்து மெஷின்ஸ் உருவாக்கின சமூகம். ஓகே, இப்ப அந்த மாதிரி ஒரு சமூகம் வரும்பொழுது இஸ் தட் அ கம்யூனிஸ்ட் சொசைட்டி? அதுதான் நாம கம்யூனிஸ்ட். ஏன்னா அதுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, எல்லாமே மெஷின்ஸ் தான். இருக்கிற வளங்களை வந்து அதை ஒன்று கொண்டு பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ வந்து அந்த ஹியூமன்னஸ்ங்கிறாங்க பாருங்க, அது இல்லாது. ஓகே, அப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஹியூமன்னஸ், த ஹியூமேன் அப்படிங்கிறதே வந்து இந்த முரண்பாடு தானா? ஒரு முரண்பாடற்ற சமூகம். இந்த கேள்வியை முடிச்சிருங்க. எனக்கு நிறைய நீங்க சொல்லிட்டே போறதால எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணுமான்னு யோசிக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஷார்ப்பா இதான் முடியுது. அதாவது அந்த ரொபோட்டிக்ஸ் வரும்பொழுது ஒரு முரண்பாடற்ற சமூகம் அப்படிங்கறத வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பேசிஸ்ல அந்த ரொபோட்டிக்ஸ் உருவாக்கினா அதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிசமா? இல்ல, அது கிடையாது. அதாவது மார்க்சிஸ்டோடைய கண்டுபிடிப்புல கம்யூனிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க மனிதர்களுக்கான வேல்யூஸ் அந்த இடத்துல இருக்கும். மனிதர்களுக்கான வேல்யூ இல்லாம ஒரு மிஷின் வந்து நீங்க சொல்றது மாதிரி மிஷின்கள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா போய் அதுவே தன்னை ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கலாம். அது எதிர்காலத்தில் நடந்தாலும் நடக்கலாம், அது நம்ம இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட மார்க்சினுடைய விஷன்ல கம்யூனிசம் எப்படி இருக்குன்னா, மனித மாண்புகளோட தான் இருக்கும். அதுல எந்த இடத்துலயும் சுதந்திரமான மனிதன் வந்து தனது சுதந்திரத்தை அந்த இடத்துல தான் முழுமையா அனுபவிக்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில அவனுடைய முக்கியமான கான்செப்ட்ல என்னன்னா ஏலினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவருக்கு அந்நியமாதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்நியமாதல்னா அந்நியமா இருக்கிறோம் நாம எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏலினேட் ஆயிருக்கிறோம். நமக்கான இயல்பில் இருந்து நாம ஏலினேட் ஆயிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ ஜெனட்டிக்கல் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டே வந்தீங்க இல்லையா? அவர்கள் காலத்திலே ஜெனட்டிக்கல் பத்தின விஷயங்கள் எல்லாம் உருவாயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு யார் சொன்னா, கிரிகோர் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பாதிரியார். அவர் என்ன பண்றாருன்னா, பட்டாணி விதைகள் இருக்கு இல்லையா, பட்டாணியில இருந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் இல்லையா, பட்டாணி விதைகள்ல இருந்து மரபு வந்து எப்படி கடத்தப்படுதுன்றது அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு அதுதான் அந்த ஜெனடிக்ஸ் வந்து யூஜெனிக்ஸா மாறி இன்னைக்கு ஜீன் சயின்ஸ்ல வந்து நிக்குது. இப்போ ஏங்கல்ஸ் என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே அவர் வந்து ஆராய்ச்சி பண்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்கின்ற கான்செப்டை எல்லா துறைகளையும் வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல தான் அவர் தீவிரமா அதை வச்சு பார்த்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். சர்ப்ளஸ் வேல்யூ பத்தி சொன்னேன் இல்லையா, அதையும் அதுல இருந்து எப்படி கம்யூனிஸ்ட் சமூகத்துக்கு போறதை பத்தி கண்டுபிடிக்கிறார். ஏங்கல்ஸ் இன்னும் ஒரு படி மேல போய் அவர் என்ன பண்றாருன்னா, இயற்கையில இருக்கக்கூடிய பல துறைகளை எடுத்துக்கிட்டு எல்லா துறைகளுக்குள்ளும் இந்த மார்க்சிய கான்செப்ட், இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை பொருத்தி பார்த்து ஒவ்வொன்றும் எப்படி வளருது அப்படின்றத பத்தி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அது ஒரு பெரிய புத்தகம், இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தை பத்தின அந்த புத்தகத்துல இயற்கையின் இயக்கவியல் அப்படின்ற ஒரு புத்தகம். ஒரு பிலாசபர் முழுக்க சயின்ஸை வந்து டீல் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்துல. எனக்கு தெரிஞ்ச ஜோதி பிரகாசன் சொல்ற ஒரு மார்க்சிஸ்ட், அவர் என்ன சொல்றாரு, ஏங்கல்ஸுக்கு தேவையில்லாத வேலை, அவர் சயின்டிஸ்ட் மாதிரி எல்லா துறையிலையும் போயிட்டு இதை அப்ளை பண்ணி பார்த்து அவ்வளவு பெரிய புக்கு தேவையில்லாமல்லாம் எழுதினாருன்னெல்லாம் கிரிட்டிசிசம் வந்தது அப்பவே. ஆனாலும் அதை அப்ளை பண்ணி பார்த்து இன்னைக்கும் அதெல்லாம் பொருத்தமா இருக்கிறதெல்லாம் நம்ம புக்கெல்லாம் எடுத்து படிச்சா புரியும். இப்ப நீ அதுல என்ன ஒண்ணு சொல்றாங்க, நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் டிஸ்பியூட் ஆகுது என்னன்னா, அடிமைகள் வந்து ஜீன் வழியா கடத்தப்படுது அப்படின்றது அவங்க ஏத்துக்கல. இன்னைக்கு வந்து அது உங்களுக்கு வந்து சில ரெஃபரன்ஸ் இருக்கலாம், என்னால கூட அது ஏத்துக்க முடியல. இது வந்து பழக்கம் தானே தவிர, இந்த பழக்கம் ஜீன்ல போய் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த ஜீன் கோடை வந்து ஈஸியா அழிச்சிட்டுமானா யாருமே அடிமையா இருக்க மாட்டோம். அது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இல்லையா. ஸோ அது வந்து அவங்க ஏத்துக்கல, அப்பவே அதை ஏத்துக்கல, அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ரூவ் பண்றாங்க.
அதுக்கு பிறகு கம்யூனிசம் சமூகத்துல வந்து எப்படி இருக்குன்ற விஷன் நீங்க சொன்ன மாதிரி ஹியூமன் டச் இல்லாம கம்யூனிசம் சமுதாயம் வந்து இருக்காது. ஏன்னா சொத்து என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதலாளித்துவ சமூகத்துல வந்து எப்படி சர்ப்ளஸ் வேல்யூ ஒரு முதலாளிகளுக்கான ஒரு ஆயுதமா இருக்கோ, கம்யூனிச சமுதாயத்தில் இந்த சர்ப்ளஸ் வேல்யூவே இருக்காது. அதாவது லாபம் என்கின்ற ஒன்னே இருக்காது. லாபம் என்கின்ற ஒன்னே இல்லாதப்போ சொத்து என்பதே உருவாகாது. இப்போ சொத்து எல்லாருக்கும் சமமா பங்கிடப்படும். சொத்துக்கான மதிப்பு இல்லைன்னா சொத்தை பத்தின ஒரு ஆர்வமே மக்களுக்கு இருக்காது. இப்போ சொத்து சுதந்திரமா இருக்கும். சொத்துன்றது இயற்கை வளங்கள் சுதந்திரமா இருக்கும். மனிதர்கள் சுதந்திரமா இருப்பாங்க. மனிதர்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகப்பட்டிருக்கும். மனிதர்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கும். மனிதர்களுக்கு அவர்களுக்கான உடை கிடைச்சி எதுவுமே வந்து அவங்க கஷ்டப்படணும் அப்படின்ட்டு இல்லை, எல்லாமே அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அப்போ மனிதன் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூகத்துல உதாரணத்துக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஒரு தொழில் செய்யறேன். இந்த நான் தொழில் செய்யறதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட நான் மார்க்சியத்தை பத்தி பேசுறேன்னா நான் 2 மனுஷனா இருக்கிறேன் இதுலயே. தட் இஸ் நான் ஏலினேட் ஆகிருக்கிறேன். நான் வக்கீலாவும் இருக்கிறேன், அதே நேரத்தில் ஒரு மார்க்சியத்தை பேசக்கூடிய ஒரு பிலாசபராகவும் இருக்கிறேன் அப்படின்றது வந்து ஏலினேட் ஆகிருக்கிறேன். அப்போ நான் யார் இதுல? அப்போ எனக்கான விஷயத்த வந்து இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி வந்து ஏலினேட் பண்ணிடுச்சு. நான் இயல்பா நான் என்ன செய்யணுமோ அது செய்ய முடியல. என்னுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு நான் எதையுமே நடத்த முடியல. நான் விருப்பத்துக்கு உட்பட்டு எதையுமே செய்ய முடியல. அப்போ சமூகத்துல எல்லா மனிதர்களும் விருப்பத்திற்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக ஏலினேட் ஆயிருக்கிறாங்க. இது எது உருவாக்கி இருக்குன்னா இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் தான் உருவாக்கி இருக்குது. கம்யூனிச சமுதாயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் ஏலினேட் ஆக மாட்டாங்கன்றாங்க. இயல்பாக மனிதர்கள் அவர்களுக்கு விருப்பத்துக்கு உட்பட்ட மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ முழுக்க முழுக்க ஒரு பண்பட்ட சமூகமாக கம்யூனிச சமுதாயம் இருக்கும் அப்படின்னு அவங்க கனவு காண்றாங்க. இந்த கனவு வந்து தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கனவு வந்து இப்பவே நாம வந்து நடைமுறைப்படுத்திட்டா எப்படி நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் புரட்சிகள் வருது. இதை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜுகேஷன் மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுதான் முதலாளிகளுடைய வேலையா இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முதலாளி வந்து ஒரு மனிதனா நீங்க முதலாளியை பாத்தீங்கன்னா அவனும் ஏலினேட் ஆயிருக்கிறான். எப்படி அவன் ஏலினேட் ஆயிருக்கிறான், எப்படி அவன் வந்து அந்நியப்பட்டு போயிருக்கிறான்னா அவன் மனிதனா இல்ல, ஒரு முதலாளியா இருக்கிறான். முதலாளி யாராருன்னா முதல் என்கின்ற ஒரு அந்த பணத்துக்கு வேலை செய்கின்ற கருவியா தான் அவன் இருக்கிறான். அவனே சுதந்திர மனிதன் கிடையாது. அதான் கார்ல் மார்க்ஸ் சொல்லுவாரு, சுதந்திரமான ஒரு முதலாளியே கிடையாதுன்றார். there is no independent capitalist அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து ஒரு சுதந்திரமான மனிதன் கிடையாது. அவனே ஏலினேட் ஆயிருக்கிறான். ஒரு பக்கம் அவனும் மனிதனாக இருக்க மாட்டான், இன்னொரு பக்கம் தொழிலாளியும் மனிதனாக இருக்க மாட்டாங்க. 2 ஏலினேட் ஆன 2 அந்நியப்பட்டு போன சக்திகள் வந்து மோதிக்குது சமூகத்துல. இதுதான் மெயின் முரண்பாடா இருக்குது அப்படின்றாரு. கம்யூனிசத்தை பொறுத்த வரையில் முழுமையான சுதந்திரமான மனிதனை உருவாக்குவதுதான் அதனுடைய நோக்கமே. அதற்கு நடுவுல வந்து புரட்சிகள் எல்லாம் நடக்கும், ரத்த கலரியா தான் இருக்கும், அது வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அவர் காட்டின அந்த பயம்தான் ரத்த கலரியா நடக்கும் அப்படின்னு அவர் காட்டின பயம்தான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுடைய ஐடியாவே மாத்திச்சு. இன்னைக்கு மாத்தி ஐரோப்பா இன்னைக்கு இருக்குதுன்னா அவர் காட்டின பயம்தான் இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க சொல்ற சமூகத்துல நீங்க சொல்றது போல கம்யூனிச சமுதாயத்துல முழுக்க முழுக்க ஹியூமன் டச் இருக்கக்கூடிய சமுதாயமாக தான் இருக்குமே தவிர அவர்களுக்கு வேலை செய்கின்ற ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா கருவிகள் வேலை செஞ்சுட்டு அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அது எல்லாமே அது இப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில என்ன பண்றாங்கன்னா அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அதுதான் ஒரு டயலெக்டிக்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனால் கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதே நேரத்துல மனிதர்கள் சுதந்திரமான மனிதர்களாக இருப்பார்கள், எந்த விதமான தடைகளும் இல்லாம. அதுக்குன்னு கட்டுப்பாடற்ற விஷயங்கள் அதுக்கு பின்னாடி பிரச்சாரம் எல்லாம் பல இதுவும் பண்ணாங்க. பெண்களை வந்து அங்க போக பொருளா தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு கண்ணாபின்னானெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். பெண்களும் மனிதர்கள் தான் அப்படின்றத கார்ல் மார்க்சியம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்போ மனிதர்கள் என்ன ஆண்கள் அப்படின்னு கேபிட்டலிஸ்ட் சமூகத்துல சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல மனிதர்கள் என்றால் பெண்களும் மனிதர்கள் தான், ஆண்களும் மனிதர்கள் தான், 2 பேரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்வாங்க, அதுல எந்த விதமான தடையும் இருக்காது. மேம்பட்ட ஒரு பண்பட்ட
சமூகமாக கம்யூனிச சமுதாயம் இருக்கும் அப்படின்ற அவங்க கனவு காண்றாங்க. இது எப்படி போகும் அப்படின்றதுக்கான ஒரு டீச்சிங் தான் அவங்களோட டீச்சிங். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ நான் சொல்றது இது மூலமா சொல்றது என்னன்னா, கார்ல் மார்க்ஸ் வந்து இதுக்குள்ள தன்னுடைய மார்க்சியத்துக்குள்ள வரத்துக்கு, மார்க்ஸ் பிறந்தாருன்னு ஒரு புத்தகமே இருக்குது. ஹென்ரி வோல்கர் அப்படின்னு ஒருத்தர் எழுத புத்தகம் வந்து ஒரு சின்ன புத்தகம், ரொம்ப அருமையான புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து மார்க்ஸ் எப்படி மார்க்ஸா மாறுறாரு அப்படின்றதுக்கான விஷயம் இருக்குது. அது காரணம் அவர் வந்து தத்துவங்களை படிச்சு 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 எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அப்படி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு நாம விடை காண வேண்டியிருக்கு. அதனால கம்யூனிஸ்ட் சமுதாயத்துல வந்து முழுக்க முழுக்க ஹியூமன் டச் இருக்கக்கூடிய சமுதாயம் தான். அதுல ஏலினேஷனே இருக்காது. அதான் முக்கியம். பியூட்டிஃபுல். ஒரே ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. பட் இது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் வெரி ஐடியலிஸ்டிக் சொசைட்டி. ஓகே, இது நம்ம உருவாகிறது வந்து அன்கண்டிஷனல் லிபரேஷன். நீங்க சொல்றது எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு விடுதலை. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கும் பொழுது ஒரு சமதர்ம சமுதாயம், அதுல வந்து எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, வளங்களை வந்து சரியாக பகிர்ந்து கொண்டு நாம் வாழக்கூடிய இது வந்து இப்ப கரண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸோட தியரியோட ரொம்ப ஒத்து போகுது. அது வந்து கரண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல என்னன்னா நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரும். இந்த நெக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த உலகமே இயங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ். ஒண்ணு வந்து இன்டர் டிபெண்டன்ஸ். நான் உங்களை நம்பியிருக்கேன், நீங்க என்னை நம்பியிருக்கீங்க, ஏதோ ஒரு வகையில. ஓகே, இப்ப நீங்க அறிவு கொடுக்குறீங்க, அறிவு தானம் பண்றீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அந்த வகையில வந்து நான் உங்களை டிபெண்ட் ஆயிருக்கேன், இன்டர் டிபெண்டன்ஸ். இன்னொன்று வந்து இன்டர் கனெக்டிவிட்டி. இந்த இன்டர் கனெக்டிவிட்டியை தான் நம்ம மறந்துடுறோம். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்களேன், அழகா வந்து அந்த பஞ்சு பொதியை வந்து அவனுக்கு ஒரு கூலி கொடுக்குறவங்க பொழுது அதுல நிறைய இன்டர்நெட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. அவன் அந்த உழைப்புக்கு கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி உள்ள நெட்வொர்க்கை பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ அந்த நெட்வொர்க் அதுதான் வந்து இன்டர் கனெக்டிவிட்டி. இப்போ வந்து நம்ம பேசுறது வந்து நெக்ஸஸ் அப்படிங்கறத வந்து அதுதான் இப்ப சூழலியல் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தை தான் எதிர்நோக்கி சொல்லுது. அது இது எங்க வந்து முடிக்கும் சூழலியல் நோக்கில் அப்படின்னா வந்து யூ லிவ் இன் ஹார்மனி வித் நேச்சர். நேச்சர்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் த பாஸ்ட் 4.7 பில்லியன் இயர்ஸ்ல வந்து உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா வந்து இயற்கை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கு. அதன் அளவுல அது வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு எந்த வேஸ்டேஜும் இல்லாம எல்லாத்தையும் ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் மனிதன் என்ற ஒரு உயிரி வந்ததற்கு பிறகுதான் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மாற்றங்கள், இவ்வளவு பெரிய ஒரு சூழல் கேடுகள் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. அப்படிங்கிற பொழுது நீங்க சொன்ன உடனே I apply this to environmental sciences and I feel exactly it fits very well. Thank you. ஹர்ஷா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஹர்ஷா, ஹர்ஷா கையுறுத்தினாங்க. வணக்கம் மேம். வணக்கம் அண்ணா. காரல் மார்க்ஸ் சொன்னால எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, எனக்கு உடம்புல ஒரு கூஸ் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பிடிச்ச ஒருத்தர். எனக்கு நீங்க பேசும்போது என்ன கேள்வி தோணுனது அப்படின்னா, லாஸ்ட் டிஸ்கஷன்லயும் நீங்க அது பேசுனீங்க. என்ன அப்படின்னா, இப்ப அவருடைய இது வந்து மெயினா வந்து தொழிலாளர்களுடைய விடுதலை. அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகள் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்ப உலகத்துல பொருந்த முடியுமா? அந்த இடத்துல ஒரு பெரிய இது நடக்கவே நடக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது உள்ள போனா அதாவது என்னன்னா, அவர் காலத்துல வந்து தொழிலாளர்கள் முதலாளிகள் முரண்பாட்டை பத்தி தான் அவர் ரொம்ப தீவிரமா பேசுறாரு. அதை வச்சு ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் அதுக்கான பாலிடிக்ஸ் போச்சு. இன்னைக்கு வந்து தொழில்களுடைய முறை மாறி இருக்கு. அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய பருத்தியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு நீராவி என்ஜின் தேவைப்பட்டுச்சு. அதன் மூலமா அப்படி பண்ணாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியல. இல்லை, டெக்னாலஜி மாறி போயிருக்கு. டெக்னாலஜி மாற 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 அதுக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க இல்லையா, அவர்களுக்கான விஷயம் மாறி இருக்கான்னா அது அப்படியே தான் இருக்கு. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே. அன்னைக்கு வந்து கூலி வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு
100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கூலி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு உலகம். ஆனா பொருளோடைய நீங்க அந்த காலத்துல வாங்கின பொருளுடைய மதிப்பும் இந்த காலத்துல வாங்கக்கூடிய பொருளோட மதிப்பும் மாறி இருக்கானா? நிச்சயமா மாறல. எப்படி மாறல அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஒரு 10 காசு கொடுத்து ஒரு ரொட்டி வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ரொட்டி வாங்குறீங்க. அப்போ விலை ஏறக்குறைய அப்படிதான் இருக்குது. அந்த தான் வாழ்க்கை முறையெல்லாம் உங்களுக்கு பெருசா மாறி இருந்தாலும் கூட நீங்க 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வாங்கி ஒரு எந்த இடத்துல செலவு பண்றீங்க, அல்லது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வாங்கி செலவு பண்ணக்கூடிய முறை இன்னைக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு கையை கடிக்கக்கூடிய விஷயம் தான் இருக்குது. நீங்க ஐரோப்பாவில் போயிட்டு நம்ம ஊர் காசு 5000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாள் வாழ்ந்துட முடியாது. ஒரு வேலை தான் வாழ முடியும். இப்போ இந்தியாவில் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்துட முடியுமானா வாழலாம். ஆனா வசதியெல்லாம் நீங்க பெருசா வாழ்ந்துட முடியாது. அப்போ அந்த கையை கடிக்கின்ற விஷயம் அப்படியே தான் இருக்குது. இப்போ முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் வந்து தொழிலாளியை தானே இந்த பிரச்சனையை பண்றாங்க அப்படின்றதுக்காக தொழிலாளர் என்கின்ற அந்த கேரக்டரை வந்து மாத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்து அவர்கள் வந்து வேகமா என்ன பண்றாங்கன்னா நடுத்தர வர்க்கத்துக்கான மனநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த நடுத்தர வர்க்கம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க அதிகமா உருவாகி இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேரக்டர் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய கேரக்டர் வந்து மெயின் முரண்பாடா அப்படின்ற ஆய்வுக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ இது ஆய்வு செய்வதற்கு கார்ல் மார்க்ஸ் என்னைக்கும் தடையா இல்லை. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வந்து தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய மேஜர் கான்ட்ரடிக்ஷன் என்னங்கிறத வந்து நம்ம ஆய்வு செய்யணும்னா திருப்பி நீங்க மார்க்ஸ் கிட்ட தான் போய் ஆகும். அவர் தான் இன்னைக்கு நமக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய ஆளா இருக்காரு. அவருடைய தத்துவம் தான் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டுறது. அதனால இன்னைக்கு வந்து அது பொருந்தும் அப்படின்றதுக்கு வந்து அவருக்கு காட்டுற வழி இருக்கு இல்லையா, அதை நீங்களாம் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க. ஆனா ஒரு விஷயம் உடைக்கவே முடியாது என்னன்னா, நான் எந்த இடத்துலயும் அதை நான் சேலஞ்ச் பண்ணுவேன். மார்க்ஸுடைய அந்த சர்ப்ளஸ் வேல்யூ, அந்த மிகை மதிப்பு கோட்பாடுன்றது இருக்கு இல்லையா, அதை உலகம் இருக்கின்ற வரையில் யாராலும் உடைக்கவே முடியாது. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இருக்கின்ற வரையில் உலகம் வந்து முதலாளித்துவம் என்பது என்டேஞ்சர்ல தான் இருக்கும். அப்போ அதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க தொடர்ந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கான கோபம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சாமியார்களை உருவாக்குவாங்க, நிறைய கார்பரேட் சாமியார்களை உருவாக்குவாங்க, நிறைய சினிமாக்களை உருவாக்குவாங்க, நிறைய ஃபேண்டசி வேர்ல்டுகளை உருவாக்குவாங்க. நீங்க அதை பத்தின டைவர்ஷனுக்குள்ள போய்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் வந்திருக்குது, அதுக்கப்புறம் ட்விட்டர் வந்திருக்குது, நிறைய சோசியல் மீடியாலாம் வந்திருக்குல்ல. இது எல்லாமே உங்களுக்கான இந்த மெயின் கோபத்தை டைவெர்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம்தான். ஒரு வர்க்க ரீதியான கோபத்தை டைவெர்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர, என்ன இருந்தாலும் அது எல்லாமே அந்த சர்ப்ளஸ் வேல்யூக்குள்ள தான் அடங்கி போயிருக்கு. இது மட்டும் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இப்ப எல்லாம் இதெல்லாம் பேச முடியுமானா, சர்ப்ளஸ் வேல்யூ கான்செப்டை வந்து நோபடி கேன் பிரீச் ஆர் நோபடி கேன் பிரேக். அதுக்கு வந்து மார்க்ஸுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஐரோப்பா இன்னைக்கும் அது அலறுதுன்னா ஐரோப்பாவின் முழுக்க வந்து அலறாங்க. முதலாளிகள் பெரிய முதலாளிகள் எல்லாம் இன்னைக்கும் அலறாங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் தான். மீதி எல்லாம் கூட அவுடேட்டட் ஆகலாம், அதை என்னைக்கும் அவுடேட் ஆகாது. ஏன்னா சர்ப்ளஸ் என்பது ஒழிஞ்சிட்டா கேபிட்டலிசமே இருக்காது, முதலாளிகளும் கிடையாது, சமூகம் அன்னைக்கே அடுத்த நாளே கம்யூனிசமா மாறிடும். அதனால உங்களுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி அண்ணா. பூமா, நீங்க கேள்வி கேளுங்க. நன்றி மேம். அண்ணா ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னா, எனக்கு 2 விஷயம் கேட்கணும். ஒண்ணு வந்து நீங்க ரொம்ப சரியா சொன்ன மாதிரி இருந்தது. இந்தியால வந்து நம்ம ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், தத்துவமா ஏதாவது நமக்கு புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம அதாவது பெரும்பான்மை போய் சேர்றது வந்து மதவாதிகள் கிட்டதான். ஏதாவது ஒரு சாமியாரோட கிளாஸ் போய் அட்டன் பண்றாங்க, இல்ல கோர்ஸ் அட்டன் பண்றாங்க, அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த நிலை மாறணும்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இங்க ஐரோப்பால நடந்திருக்கு. அவங்க வந்து அதை பிரிச்சு வச்சுட்டாங்க, தத்துவவாதிகள் வேற மதம் தனி அப்படின்னு. ஆனா அந்த நிலை இந்தியால உருவாகுமான்னு எப்ப வரும்னு தெரியல. இப்போ வரைக்கும் நம்ம அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இத மாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இத வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இன்றைய இளைஞர்கள் வந்து, அதாவது நீங்க ஜெனரலா சொல்றது வந்து ஒரு 24 வயசுக்குள்ள வந்து எல்லாரும் அவங்களோட அந்த ஐடியாலஜியை வந்து போய் சேர்ந்துடணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு இன்னைக்கு நம்ம இந்தியால வாய்ப்பு இருக்கா, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இங்க ஐரோப்பா வந்தப்புறம்
ஜெர்மனி வந்தப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா, இப்போ இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் பெரும்பான்மையான மாணவர்கள் படிக்கிறாங்க, அதாவது பிள்ளைங்க படிக்கிறாங்க. டாக்டர் பையனோ இல்ல வந்து ஐடி எம்ப்ளாய் பையனோ இல்ல ஒரு சாதாரண குக்கா இருக்கவங்க இல்ல வேற ஏதாவது லேபரா இருக்கவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்துதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அங்க வந்து அந்த வேற்றுமையே இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க. அது மாதிரி 100 மடங்கு ஒரே நாள்ல சம்பாதிக்கிறவங்களும் இந்தியால நம்ம பார்க்க முடியும். அது வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அதே மாதிரி அந்த பாப்புலேஷனும் ரொம்ப ஹை. ஈவன் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க நிறைய இருக்காங்க. இப்போ நீங்க ஐடி எம்ப்ளாயி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களும் நிறைய சேலரி வாங்குறாங்க. அதே நிலையில வந்து ரொம்ப ஏழைங்களும் நிறைய இருக்காங்க இல்லையா? இப்போ இது வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து நான் ஐரோப்பால ரொம்ப பார்க்கல. நான் இப்ப சொன்ன உதாரணம் மாதிரி ஓரளவு ஆவரேஜ் லைஃப் லீட் பண்ற அளவு எல்லாருக்கும் வருமானம் வரதான் நான் பாக்குறேன். இது வந்து நம்ம, அதாவது இங்க ஐரோப்பால வந்து அவங்க இந்த மார்க்சிசத்தை வந்து உள்வாங்கிட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, எல்லா இடத்துலயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு அதை ஒத்துக்க மாட்டாங்க, அது மறைமுகமா அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் காரணமா இந்த டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சு இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுங்க. அங்க கேட்கறது நான் சொல்லிடுறேன். அதாவது கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவ சமூகத்துல வந்து ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த பொருளை வாங்குறதுக்கு 2 பேர் தேவை. ஒருத்தன் விற்கணும், ஒருத்தன் வாங்கணும். 2 பேர் இல்லைன்னா ஒரு பொருள் விற்க முடியாது. இந்த 2 பேரும், விற்பவனும் வேணும், வாங்குபவரும் தேவை. இதுக்கு பின்னாடி தான் உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் தனி. சந்தைக்கு வரும்பொழுது அந்த பொருளை வாங்குறது வேற ஒரு முதலாளியா கூட இருக்கலாம். அதாவது ஒரு துணி நெய்யக்கூடிய மில்லு வச்சுட்டு இருக்கிற ஒரு முதலாளி தன்னுடைய பொருளை கொண்டு வந்து சந்தையில போடும்போது அதை ஒரு கடைக்காரன் விற்கிறான். அதை வாங்குவதற்கு ஒரு தீப்பெட்டி கம்பெனியோட முதலாளி கூட வந்து வாங்கலாம். அதே போல இந்த மில்லுல வேலை செய்யக்கூடிய துணி வேணும்னு நிலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியும் வாங்கலாம், ஒரு தீப்பெட்டி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியும் வாங்கலாம். 2 பேரும் ஒரு முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கணும். அந்த சமத்துவத்தை வந்து முதலாளித்துவ சமூகம் தான் முதன்முறையாக உலகத்திலேயே உருவாக்குது. வேற எந்த சமூகமும் உருவாக்குது. 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும் ஒரு பொருளை வாங்கறதுக்கு. அதாவது வணிக நடவடிக்கைகள் நடக்கணும்னா அது 2 ஈக்குவலா இருந்தாதான் நடக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு துணி வாங்குற இடத்துல எனக்கு 1 மீட்டர் துணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீப்பெட்டி தொழிலாளி முதலாளி வந்து நின்றுட்டு, நான் தீப்பெட்டி கம்பெனி முதலாளியா இருக்கிறேன், இல்ல அது ஒரு பெரிய ஒயின் ஷாப் வச்சுருக்கிறேன், நான் முதலாளியா இருக்கிறேன், எனக்கு 1 மீட்டர் துணி வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துகிட்டே கை நீட்ட முடியாது அவரால். ஸோ எப்படி இருந்தாலும் சந்தைக்கு வந்தாலும் அப்போ அவங்க சமமா நடந்துக்கணும். இந்த சமத்துவத்தை வந்து முதன்முறையாக முதலாளித்துவ சமூகம் வந்து கற்றுக் கொடுக்குது அவங்களுக்கு. எதனால கற்றுக் கொடுக்குது? இந்த பொருள் சந்தைப்படுத்துவதன் மூலமாக கற்றுக் கொடுக்குது. இப்ப கார்ல் மார்க்ஸ் இந்த உண்மையை கண்டுபிடிச்சு சொல்றாரு. நீ ஏன் சமமா இருக்கிற அப்படின்னா உன் பொருள் வந்து விற்கணும் அப்படின்றதுக்காக நீ ஒன்னா இருக்கிற, ஒரு சமத்துவத்தை வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு உருவாக்குறாரு. இது அவங்களுக்கு புரியுது. புரிஞ்சிட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா இது ஒரு பண்பாடாக மாத்துறாங்க. யூரோப்பாவை பொறுத்த வரைக்கும் பண்பாடாக மாத்துறாங்க. அது பின்னாடி அப்படியே மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரவுது. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு யூரோப்ல வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியும் ஒரு சாதாரண ஒர்க்கரும் ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட முடியும். ஏன் சாப்பிட முடியும்னா இதுதான் காரணம். ஒண்ணு, ஏற்கனவே அது சந்தையே வந்து அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி இருக்குது. 2வது, கார்ல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சு அது எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இப்ப இந்த நேரத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு முதலாளி வந்து நான் பெரிய முதலாளி, இது கார்ல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சிட்டானே, நான் வந்து வீட்லயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்லயே தான் இருந்தானா அவனுக்கு சோறு கிடைக்காது. அப்போ அவங்க வந்து சமமா வந்து பண்ணியாகணும். அப்போ இது மத்த இடத்துல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே போகுது. எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது? எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது, ஜனநாயகத்தை பத்தி பேசுறது அப்படிங்கிற ஒரு டயலாக், சோசியல் டயலாக்கு கொண்டு போகுது. இப்படி படிப்படியாக தான் ஒரு பொருளுடைய விற்பனை வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து சிந்தனை அளவுல அது மாற்றி அமைக்குது. அப்ப அது எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரு பள்ளிக்கூடத்துல போன உடனே போய் பார்க்கும்போது ஒரு தொழிலாளருடைய பையனும் அங்கதான் படிக்கணும், ஒரு பெரிய பணக்காரனுடைய பையனும் ஒரு ஸ்கூல்ல படிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ரூட் எங்க வருதுன்னா ஒரு பொருள் சந்தைக்கு வந்து விற்கின்ற நேரத்துல வருது. இதை யார் கண்டுபிடிச்சது? கார்ல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சாரு. இதை வேணான்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா தொழிலாளி என்ன நினைப்பான்? நீ பெரிய முதலாளியா, அப்ப என் பையன் கூட சேர்ந்து நீ படிக்க மாட்டியா, நீ கரெக்டா வந்து நீ காட்டுறல, அப்போ எங்க வேலையை நாங்க காட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் மட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த ஒன்னா இருப்பதை போன்ற ஒரு சூழல் உருவாகி இன்னைக்கு அது பண்பாடா மாறி போச்சு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அவங்க எல்லாம் ஈக்குவலா தன்னை வந்து எல்லாரும் நடத்துறாங்க. அப்படின்னா
அது பிகாஸ் ஆஃப் காரல் மார்க்ஸுடைய கண்டுபிடிப்பு. ஸோ இந்தியாவில் நீங்கள் எப்போ வரும்னு கேட்குறீங்க. இந்தியாவில் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். ஏன்னா காரல் மார்க்ஸே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் வந்து குரங்குகளையும் பாம்புகளையும் வழிபடுற மக்கள் இருக்கின்ற வரையில் அந்த நாட்டில் புரட்சிக்கான வாய்ப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அது நம்ம மோடி பார்த்துப்போம். நன்றிண்ணா. முனிஷ், நீங்க கை உயர்த்திருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் தோழர், நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் தோழர், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்களோட உரை. ஆக்சுவலி பொருள் முதவாதம், மார்க்ஸோட தத்துவங்களை முன்னிட்டு பேசணும்னாலே அது பெரிய தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் இல்லையா, பயங்கரமா போர் அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட். உட்கார்ந்து கிளாஸ்ல உட்காந்து இந்த 2 மணிக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ல உட்காந்துருப்போம், அந்த மாதிரி உட்கார்ற ஒரு இடம். ஆனா ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கனெக்டிவா இருக்கிற அளவுக்கு நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரெண்டு கேள்வி தோழர். ஒண்ணு, இந்த காரல் மார்க்ஸ் வாழ்ந்த பீரியட்ல இந்த வர்க்க பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் வந்து அவரோட வாழ்நாள் முழுவதும் ஒரு இதா எடுத்து சொல்யூஷன் கொடுத்தாரா, இல்ல அதை கடந்து வேற உலக நாடுகள்ல ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளை வேற ஏதாவது அவர் டாபிக்ல அதை பத்தின ஏதாவது அவர் தீசிஸோ இல்ல ஏதாவது அவர் படைச்சிருக்காரா அப்படின்னு தெரியும். ஏன்னா அவர் வாழ்ந்த பீரியட்லயுமே வந்து ரேசிசம் எல்லாம் இருந்துச்சு. இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாடுல சமத்துவமற்ற சமூகமா இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த வர்க்க பிரச்சனையை கடந்து வேற ஏதாவது பிரச்சனைகளை அவர் வந்து தொட்டு பேசியிருக்காரா, இல்ல ஏதாவது படைப்புகள், அவரோட படைப்புகள் இருக்கான்னு தெரியணும். இன்னொன்னு, சாரி, அதாவது அவரு ஏங்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தா ஆர்டிபிஷியல் சப்ஜெக்டை பத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பேசியிருப்பாரு, ராக்கெட் சயின்ஸை பத்தி கூட அவர் பேசியிருப்பாரு. ஆனா அவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவியலையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதான் சொன்னேன், ஜெனடிக்ஸ் பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து டார்வின் வந்து சுத்திட்டு வந்ததெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறாங்க, அதை பற்றியெல்லாம் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க தொடாத சப்ஜெக்டே இல்லை. ஆனால் பேசிக்கான விஷயம் என்னன்னா, அவர் கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்தை வந்து வழிநடத்துவதற்கு பேசிக்கான 2 முரண்பாடு தான் தேவை, 2 எதிர்நிலைகள் தேவை. உதாரணத்துக்கு வந்து ஒரு கரண்ட் வேணும்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தால் தான் கரண்ட் இருக்கும், ஒரு லைட் எரிய முடியும். நெகட்டிவ் தனியாகவும் பாசிட்டிவ் தனியாகவும் வச்சுட்டு இருந்தால் ஒரு லைட் எரியாது. ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல இணைஞ்சா அந்த இடத்துல இருந்து ஒரு லைட் எரியும். ரெண்டும் சேர்ந்து ஒரு உற்பத்தியை ஒரு வெளிச்சத்தை உருவாக்குற மாதிரி ஒரு நியூ ப்ராடக்ட் வருது. அது போலதான் சமூகத்துல வந்து முரண்பாடுகள் வந்து பல முரண்பாடுகள் இருந்தா 2 மேஜரான முரண்பாடுகள் இணைஞ்சு மோதி ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குது. அதுதான் அவங்களுடைய மேஜர் கன்சர்னா இருந்துச்சு. அதனாலதான் வந்து அவங்க வந்து வர்க்க பிரச்சனையில தொழிலாளி வர்க்கத்துக்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் தான் மெயினான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு மீதி எல்லாமே துணை பிரச்சனைகள் தான். இது சரி செஞ்சுட்டா அது எல்லாமே சரியா போயிடும். இதை சரி செய்யாத வரைக்கும் துணை பிரச்சனைகளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா முதன்மையா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால முதல்ல மெயினான இடத்துல கையை வச்சிருவோம், அப்புறம் மீதியை பார்த்துப்போம். இதை சரி பண்ணிட்டா மீதி எல்லாமே, அதாவது எரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்வாங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய கான்செப்ட், மெயினான ஒரு விஷயம். அதனால அதுல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. மற்ற விஷயத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய புத்தகங்களை நீங்க தேடி பார்க்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வர்க்க போராட்டம், வர்க்க பிரச்சனை என்பது முதன்மையானது. மீதி எல்லாம் 2ஆம் 3ஆம் 4ஆம் நிலையிலிருந்து பேசியிருக்கிறாங்க. நன்றி. ஒரே ஒரு விஷயம், மார்க்ஸ் பத்தி ஒரே ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும், படிச்சதுன்னு சொல்றதோட கேட்டதை வச்சு நான் சொல்றேன். மார்க்ஸ் ஜென்னி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு கடைசியில அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முதல் முறையா ஹனிமூன் போன இடம் வந்து சுவிட்சர்லாந்து. அவங்க போகும்போது ட்ரெயின்ல போகும்போது அவங்க பெட்டி நிறைய பொருள் ஒண்ணு எடுத்துட்டு போனாங்களாம். அது வெறும் புத்தகங்களா பெட்டி நிறைய கொண்டு போனாங்கன்ற விஷயம் வந்து மார்க்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஜென்னியையும் வந்து வியப்பின் உச்சமா தான் நான் பாக்குறேன். சோ எப்போனாலும் மார்க்ஸ் ஆல்வேஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோழர் சொன்ன மாதிரி மார்க்ஸ்னாலே கூஸ் பம்ப்ஸ் வந்துன்றது எனக்கும் அப்படிதான். மார்க்ஸ்னாலே எப்பவுமே கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். நன்றிங்க தோழர், தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி.
நன்றி. வேற யாரும் கருத்து வழங்குறீங்களா? மேம் வேற யாரும் கருத்து வழங்கலைன்னா நிறைவு செஞ்சிடலாமாமா? நான் நினைக்கிறேன் அவரு ஆக்கா ஈஸ்வரன் தோழர் முதல்ல பேச வந்தாரு. அவர் அன்மியூட் பண்ணிட்டு வந்தாங்க. கேட்டுரும். ஈஸ்வரன் சார் நீங்க பேசுறீங்களா? இருங்க, ஏன்னா மேபி டிஸ்கனெக்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவர் பேசுறதுக்கு முதல்ல வந்தாரு. இப்ப உள்ள இருக்கிற மாதிரி தெரியலாமா? மேபி அவர் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. அது குமரேசன் தோழர், நீங்க ஏதாவது கேள்விகள் இருக்கிறீங்களா? அது கேள்விகள்னு ஒண்ணு இல்லை. சொல்லப்போனா எப்படி நான் என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் எப்படி நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா மார்க்சிய அடிப்படையில் புரிந்து கொண்டு பேசுகிற போது இப்படித்தான் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதை சரியாகவே செஞ்சுருக்கிறாங்க. அதோட மிக முக்கியமா என்ன பார்க்குறேன்னா, இது ஒரு தொடக்க நூல் போல மார்க்சியத்தை பற்றி முழுமையா இறங்கி படிக்கிறதுக்கான தெரிந்து கொள்வதற்கான அதற்கான உரையாடல்களில் ஈடுபடுவதற்கான, இன்னும் சொல்ல போனா வெறும் உரையாடல்கள் தெரிந்து கொள்வது மட்டுமில்ல, செயலில் ஈடுபடுவதற்கான ஒரு தொடக்க நூலை தொடக்க உரையாகவே சன்னா கொடுத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சொல்ல நாளைக்கு என்னுடைய வழக்கப்படி அப்போ இந்த இதை வரும்போது சில பதிவுகள் ஹலோ இடையில பேசுறவங்க நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, தொடருங்க. பல விஷயங்கள் ஹெகலியன்ல எப்படி ஹெகலியன் மாணவராக இருந்தாருங்கிறது தொடங்கி பல்வேறு விஷயங்கள் பதில் சொல்லிட்டு வந்தாங்க. அது இன்னும் மிக முக்கியமா மார்க்ஸ் சொன்னது போலவே ஒரு தத்துவவாதியுடைய வேலை உலகத்துக்கு விளக்கம் சொல்றது இல்லை, மாத்துறதுன்னு சொல்லி அவருடைய தத்துவம் செஞ்சு காமிச்சது, புரட்சிக்கு வழி அமைச்சது, வேற எந்த தத்துவம் செய்யலை அப்படிங்கிறது, எந்த மதம் சார்ந்த தத்துவமோ தனிநபர்கள் சார்ந்த தத்துவமும் அப்படிலாம் புரட்சிக்கு இட்டு செல்லலை அப்படின்றத அழகா சொன்னாங்க. எனக்கு என்ன சில படிச்சுன்னா, வர்க்க போராட்டம்ங்கிறது இருக்க அவருடைய முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் போட்டு சொன்ன. ஒண்ணு இயக்கவியல் பொருள் முதல்வாதம்ங்கிறதையும் தாண்டி அவர் இந்த வரலாற்று பொருள் முதல்வாதம்ங்கிறது தான் ரொம்ப டயலெக்டிக்கல் மெட்டீரியல்ஸ்ங்கிறது ஒரு அடிப்படை உலகம் இயங்குகிற விதத்தை பொறுத்தது. வரலாற்று பொருள் முதல்வாதம்ங்கிறது தான் எப்படி என்ன ஒன்னொன்னும் மனிதனுடைய ஈடுபாட்டால், முரண்பாடுகளால், போராட்டங்களால் எப்படி சமூகம் மாறிட்டே வந்திருக்கு, அது ஒவ்வொரு மாற்ற கட்டத்திலையும் எப்படி இந்த பொருள் உற்பத்தி என்பது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொன்னது ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸும் வரலாற்று பொருள் முதல்வாதம். அது ரொம்ப மையமான ஒரு விஷயம். அடுத்து அதற்கான ஒரு தேவையா கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான் இயல்பா வரும்போது, அந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்பது வெறும் முதலாளி வெர்சஸ் தொழிலாளி அல்ல. பல பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல அது மக்கள் வெர்சஸ் சுரண்டல் சக்திகள். அது எந்த பிரிவை சேர்ந்த மக்களாகவும் இருக்கலாம். ஒரு ஆலையில வேலை பார்க்குற தொழிலாளியா இருக்குங்கிற தேவையில்லை, அல்லது ஆலையில முதலீடு போட்டு நடத்தி கொண்டு இருக்கிற முதலாளியா இருக்குங்கிற தேவையில்லை. சுரண்டல் சக்திகள் சொல்கிற போது அடிப்படையில இந்த இவர்கள் இருந்தாலும் உடைமைவாதிகள், அவர்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற அரசுகள், அவர் ரெண்டையும் இணைச்சு வச்சு கொண்டு இருக்கிற மத அமைப்புகள், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதிய அமைப்புகள், இப்படின்னு விரித்து கொண்டே போகலாம். இப்ப அந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்பது நடந்தா அந்த புரட்சிக்கு அது போயிடும் அப்படிங்கிற புரிதல் வேற யாருக்கு இருக்கோ இல்லையோ முதலாளிகளுக்கு இருக்கு, சுரண்டல் சக்திகளுக்கு இருக்கு. அவங்க அழகா சொன்னாங்க. அதனாலதான் சில கம்ஃபர்ட் ஜோன்ஸ் ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. நீ அதுக்குள்ள இதுல திருப்தி அடைஞ்சிரு, அவங்க கொடுக்குற சலுகைகள் உட்பட. அவங்க சொன்ன ஐரோப்பால சேர்ந்து உட்கார்ற அந்த மாற்றம்ங்கிறது ஒரு பக்கம். சாதாரணமா கிடைக்கல. அன்னைக்கு நான் வாங்குற சம்பளத்துக்கு இன்னைக்கு வாங்குற சம்பளத்துக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கு. என்னென்னமோ இப்ப நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன். இழப்பதற்கு எதுவுமே இல்லையா தொழிலாளிக்கு. இன்னைக்கு அவன்கிட்ட வீடு இருக்கு, கார் இருக்கு,
இன்னும் பல வசதிகள் இருக்கு, பொழுதுபோக்கு தேவைகள் இருக்கு, அதுக்கான பொருள்கள்லாம் வந்துருச்சு அவங்க வீட்டுக்கு. அப்புறம் எப்படி இழப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும் போது அதற்கான விளக்கத்தையும் சொல்லி அந்த கட்டுரை இருக்குது. அப்படி அந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்பது அதை நோக்கி, அந்த புரட்சியை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்கான கம்ஃபர்ட் ஜோன்ஸ் நிறைய ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்பது அது வெறும் தொழிலாளிகளுக்கு மட்டுமே ஆதாயம் அளிக்கின்ற, பலன் அளிக்கின்ற ஏற்பாடு அல்ல. வர்க்க புரட்சி என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன சொன்ன மாதிரி சுதந்திரமான உலகத்தை படைக்கின்ற ஒரு புரட்சி. வரும் என்னுடைய கூலியை உயர்த்தி கொடு, எனக்கான லீவை கொடு, எனக்கான மருத்துவ விடுப்பை கொடு அப்படிங்கிறதல்ல. இன்றைய போராட்டங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. லெனின் சொல்லுவார், உன்னுடைய சிறு சிறு போராட்டங்களில் உனக்கு கிடைக்கிற வெற்றி அந்த மாபெரும் புரட்சியை நோக்கி உன்னை உந்தி தள்ளட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னும் இந்த சிறு சிறு கோரிக்கைகளோடு தான் தொழிலாளி நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படிங்கிறது. அதெல்லாம் மாறும். ஏன்னா முதலாளித்துவத்தோட இன்னொரு அம்சம் இருக்குல்ல, அப்படிலாம் பகிர்ந்து கொடுத்துறாதுங்கிறதுனாலே அதை சார்ந்து புதிய வளர்ச்சி போக்கு சார்ந்த வறுமை, நேற்றுக்கு இருந்த வறுமை இன்னைக்கு இருக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனா ஒரு வறுமை இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும், அதுல புறக்கணிப்புகள் இருக்கும், அவமதிப்பு இருக்கும், துயரங்கள் இருக்கும். அப்ப அதெல்லாம் மீறிட்டு வரணும்னா சக மனிதர்களையும் மீட்டாடுதான் நானும் சுதந்திரமா இருக்குங்கிற ஃபீலிங்கே முதல்ல தொழிலாளி வருவார். அதற்காகத்தான் மற்ற மனிதர்களையும் சேர்த்தா அந்த விடுதலைக்காக சேர்ந்து போராடுகிறா மாறுவாரு. அது மாதிரி அவரு மார்க்ஸ் கனவு கண்டபடி அவரோட கணிப்பு என்னன்னா, முதலாளித்துவத்துடைய பலவீனமான கண்ணி எங்க இருக்கிறோ அந்த கண்ணியை உடைத்து கொண்டுதான் புரட்சி நடக்கும்னு சொன்னார். அந்த வகையில அவர் எதிர்பார்த்தது என்னன்னாக்கா, அமெரிக்கா உள்ளிட்ட சில மேற்கத்திய நாடுகள்ல தான் முதலாளித்துவம் வளர்ந்த நிலையில இருக்கு, அங்கதான் அந்த பலவீனம் ஏற்படும், அங்க புரட்சி வரும் கூட எதிர்பார்த்தார். ஆனா கொஞ்சம் நம்ம பார்த்தோம், ரஷ்யாவில் நடந்தது, அப்புறம் சைனாவில் நடந்தது, வேற சில 16 நாடுகள்ல வந்தது பார்க்கணும். இதெல்லாம் முதலாளித்துவத்தின் வளர்ச்சியை கண்ட நாடுகள் அல்ல, இது ஒரு வரலாற்று முரண். அப்ப அங்க ஐயா சொன்னாங்க, அங்க சோசியலிச மாடல் அங்க செய்து பார்க்கப்பட்டது. கம்யூனிஸ்ட நாடு இன்னும் இது வரைக்கும் எதுவும் வரல. அதே போல கம்யூனிஸ்ட் ஏன் தோத்து போச்சுங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. அது இன்னும் வரவே இல்லையே. வராத ஒன்று எப்படி தோல்வி அடையும்? சோசியலிசம் தான் அதை நோக்கி போகிற ஒரு ஸ்டெப். அது கூட ஒரு நடைமுறை, ஒரு பயிற்சி முறையாத்தான் இருந்துட்டு இருக்கு. சைனா போராடிக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் சரிப்படுத்துறது. ரஷ்யாக்காரன் விட்டுட்டு போயிட்டான், என்னால முடியலன்னு விட்டுட்டு போயிட்டான். வேற சில நாடுகள் எனக்கு சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு. ஆனா முன்னாள் சோசியலிச நாடுகள் சொல்றாங்க, அந்த படத்தை ஒரு 4 நாடுகள் தான் அதை பற்றிய ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கிறது. இது சம்பந்தமா அழகா கேட்டா மார்க்ஸ் அவருடைய கடைசி காலத்தை பத்தி நீங்க கேட்டீங்க. சன்னா சொல்லும் போதே கேட்கும் போதே நமக்கு உருக்கமா இருக்கு. இது சம்பந்தமா நான் மூலதனம் எழுதப்பட்ட கதை அப்படின்னு ஒரு சிறு புத்தகம், மார்சலோ முஸ்டோ எழுதின புத்தகம், அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிற அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல அந்த மூலதனத்துல ஒவ்வொரு அத்தியாயத்தை எழுதுகிற போதும் அவர்களுடைய உடல்நிலை எப்படி மோசமாகிட்டே இருந்தது, அவருடைய பொருளாதார நிலைமை எப்படி சரிஞ்சுக்கிட்டே இருந்தது. என்ன ஒரு சில நேரங்கள்ல எங்கள்ஸ்னால குறிப்பிட்ட நேரத்துல பணம் அனுப்ப முடியாது போகணும். அப்ப அந்த குடும்பம் பட்ட துயரங்கள், அந்த பிள்ளைகள் பட்ட துயரங்கள், ஜென்னிக்கு ஏற்பட்ட துயரங்கள். ஆனா அதெல்லாம் எப்படி ஒரு வெடிச்சிடாம இவருடைய அந்த எழுத்து முயற்சி எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறக்கா இருமல் கூட முடியாத அளவுக்கு, எந்திரிச்சு உட்கார முடியாத அளவுக்கு இருந்தவர் விடாம தன்னுடைய உடம்பை அதுக்காக தேர்த்திக்கிட்டு உட்கார்ந்து எழுதி தான் சொல்லப்போனா கடைசி அத்தியாயத்தை அவர் எழுத முடியல, எங்கல்ஸ் தான் அதை முடிக்கிறாருங்கிறதெல்லாம் இருக்கு. இப்படியான அந்த துயரங்களை பத்திலாம் அந்த புத்தகத்துல இருக்கு. அதை மொழிபெயர்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. இந்த அனுபவங்களை பத்தி உங்களோட சிந்தனையோட சேர்த்து பயன்படுத்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு. நன்றி சார். ஈஸ்வரன் சார், நீங்க பேசுறீங்களா? ஈஸ்வரன் சார் திரும்ப வந்தாரு, அவரு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. அவர் திரும்ப வந்தோன்னு அவருக்கு நம்ம வழி கொடுக்கலாம். அது வரைக்கும் இந்த ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்ப அவர் ஐரோப்பால பிறந்தவர், ஐரோப்பா தத்துவம் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா இது பொதுவாக எல்லா மனித குலத்துக்கான ஒரு தத்துவம். அப்போ
தமிழ்நாட்டு சூழல்ல இப்ப நம்ம இந்தியா கூட விட்டுருவோம், தமிழ்நாட்டு சூழல்ல மார்க்சிய கருத்துக்களுக்கு எந்த வகையான தேவை இப்போது இருக்கு? இப்போது ஏன்னா இந்த வளர்ச்சி கண்ட பல நாடுகள் வளர்ச்சி கண்டு விட்டன. இப்ப நம்ம வந்து பார்க்கிறோம், வளர்ச்சியோட ஒரு அபரிதமான நிலைமையில உலக நாடுகள் இருக்கு. இப்ப இந்தியாவும் அதுல குறிப்பா தமிழ்நாடும் வந்து அதுல இருந்து விதிவிலக்கு இல்ல. இப்ப இந்த காலகட்டத்துக்கு எப்படி மார்க்சுடைய தத்துவங்கள் இப்ப வந்து அப்ளிகபிள் ஆகும்? தேவை இருக்கா? அந்த கருத்துக்களுக்கு ஒரு தேவை இருக்கா? அந்த தத்துவங்களை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கா? அதை படிக்க வேண்டிய தேவை இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சமூகம் எப்படி இயங்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னா சில கோட்பாடுகள் தான் அதுக்கு வழிகாட்டும். அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் அதை சோதிச்சு பார்த்தாதான் அந்த இயக்க ஒரு தோழர் சொன்னார் இல்லையா, வரலாற்று பொருள் முதல்வாதம் அப்படின்ற இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதம் அப்படின்னு போகும்பொழுது தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு நடக்கிறத வச்சுக்கிட்டு இதுதான் இயல்பான ஒரு சொசைட்டி அப்படின்னு நாம வந்து தப்பு கணக்கு போடக்கூடாது. இது வந்து வளர்ந்து வருகின்ற சூழல்ல இன்னைக்கு ஒரு நிலையை அடைஞ்சிருக்குது. நாளைக்கு எப்படி ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோக்கி பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கருவி தேவைப்படுது. அந்த கருவி தான் மார்க்சியம் என்கின்ற ஒரு கருவி. அதை படிக்கிறதன் மூலமாகத்தான் இன்னைக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு தோணும். நம்ம கம்யூனிஸ்ட் சமுதாயம் நம்ம காலத்திலேயே உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல, மார்க்ஸும் அதை சொல்லல. பிற்காலத்துல தான் அது உருவாக போகுதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம பிள்ளைக்கு வந்து நம்ம சொத்து வைக்கிறோம்ல, நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம், ஆனா அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுக்குறோம், அது நல்லா இருக்கணும்னு நாம் நினைப்பதை போல இந்த உலகமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்த வருகின்ற ஜெனரேஷனுக்கு நல்ல உலகத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கணும்னா உண்மையான மனிதர்களுக்கு தான் இருக்கு. இந்த உலகத்தை சுரண்டி வாழ்கின்ற இந்த சுரண்டல் பேர்வழிகளுக்கு இன்னைக்கே சுரண்டி ஏகப்பட்ட சொத்துக்களை பார்த்து இன்னைக்கே வாழ்ந்து செத்து போற ஒரு சமூகமா ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எந்த வசதியும் கிடைக்காம இதுக்காக போராடுகின்ற ஒரு சமூகமும் இருக்கு. ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல எதிர்கால சந்ததிக்கு ஒரு உண்மையான உலகத்தை, சரியான உலகத்தை கொடுத்துட்டு போறதுக்கான ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? ஒரு தார்மீக பொறுப்புள்ள ஒரு மனிதனை தான் கார்ல் மார்க்ஸ் உருவாக்குறாரு. அந்த மனிதர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் அந்த கனவுக்காக தனது வாழ்க்கையை கூட அவர்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எப்படி வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்கு உலகத்துல வந்து அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு தனது சொந்த வாழ்க்கையை வந்து துறந்துட்டு துறவியா மாறி பிக்குவா மாறி எப்படி மக்களுக்கு போதனை செய்கின்றாரோ அது போலதான் இடதுசாரிகள் வந்து தனது சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்துட்டு உலகத்தை பாதுகாப்பதற்கான தனது அதாவது கார்ல் மார்க்ஸ் சொல்லுவாரு, உலகத்திலேயே மோசம் பெரிய தர்க்கம் என்பது சுயநலம் அப்படின்னு சொல்லுவாரு. மோசமான தர்க்கம் வந்து சுயநலம் அப்படின்றார். அந்த சுயநல தர்க்கத்தை உடைச்சிட்டு ஒரு பொதுநலத்துக்கு நீங்க வரும்பொழுது எதுக்காக வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு. அப்ப இன்னைக்கு ஏன் தேவை அப்படின்னா இன்னைக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான கனவை வந்து மார்க்ஸ் கொடுக்குறாரு, ஒரு பார்வையை மார்க்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் உங்களை வந்து உந்தி தள்ளும். அதன் மூலமாக இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் சரி நாளை மறுநாளும் சரி கார்ல் மார்க்ஸ் என்னைக்கும் தேவை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு அது தேவைப்படுது. அதை வந்து வேணான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவதற்கு பல பேருக்கு வாய்ப்பு இருக்கலாம், சில பேருக்கு மூட முடியாது, இன்க்ளூடிங் மீ. இல்ல இப்ப என்ன நீங்க சொல்லும்போது என்ன தோணுதுனாக்கா, ஏன்னா அந்த சுரண்டல் அப்படிங்கிறது வந்து தனி மனிதர்ல இருந்து நடக்குது. ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை சுரண்டுவது அல்லது கணவன் மனைவியை சுரண்டுவது அல்லது வந்து அவங்களுடைய பலனை எடுத்துக்கொள்வது, அவளது மனைவி வந்து கணவனை வந்து பயன்படுத்தி அவங்களிடம் சுரண்டுவது அப்படிங்கிறது எல்லாமே அது சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள. அதுக்கு பிறகு முதலாளிங்கிறதுலாம் அடுத்தடுத்து நம்ம போகிறோம், வெளியில போறோம். அப்புறம் சமூகம் நீங்க சொல்றீங்க. இப்ப பார்க்கும்போது வளர்ச்சி அடைந்த ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லும் போது இப்ப கண்ணனும் சொன்னார் முதல்ல அந்த சமூகம் சுற்றுச்சூழல் அந்த வகையில நம்ம பார்க்கணும் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது நமக்கு சுற்றுச்சூழலே சரியா இல்லை இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து நமக்கு சுற்றுச்சூழல் சரியா இல்லை. அதாவது தன்னுடைய இருப்பிடம் மட்டுமே நலமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இண்டிவிஜுவலா தான் இருக்காங்க. நான் வெளியே போகும்போதே குப்பையை போட்டுட்டு போறேன், வெளியே போகும்போதே வந்து ஒரு சுவர்ல வந்து யூரின் பண்ணிட்டு போற அல்லது துப்பிட்டு போகிற ஒரு சமூகமா தான் இது இருக்கு. அப்போ வந்து தன்னை மட்டுமே பார்க்கின்ற ஒரு சமூகமாக இருக்கு இது. அதாவது ஒரு பகுதியை சொல்றேன். அதுக்கு பிறகு பார்த்தா தொழில பார்த்தா தான் மட்டுமே வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட இருக்கிற ஒரு சமூகமா இருக்கு. அப்ப தனி மனிதருக்குள்ளேயே அந்த கல்வி எதை கொடுத்திருக்கு அப்படின்னாக்கா மார்க்சிய சிந்தனை அல்லது கார்ல் மார்க்ஸ் சொன்ன அந்த தத்துவம் அப்படின்றது ஒரு துளி கூட உள்ளே ஏறல அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன மாதிரி கல்வி வந்திருக்குன்னா, அந்த ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கல்வி மட்டும்தான் ஒரு மனிதருக்கு வந்திருக்கு. தான் பணம் சம்பாதித்து தான் சுகபோகமா வாழணுங்கிறதுக்காக ஒரு கல்வி மட்டும்தான் உள்வாங்கின ஒரு தனி மனிதர்களா வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்க்க தோணுகின்றது. அதை வந்து சில நேரங்களில் கட்டுப்பாடுகளின் வழியாக, சட்டத்திட்டங்களின் வழியாக வந்து சில நாடுகள் சாத்தியப்படுத்தியிருக்கு. அதாவது பிறருடைய நலனை பாதிக்காம இருக்கிறது. இப்போ உதாரணமா நம்ம பாக்குறோம், சத்தமா வந்து பேசக்கூடாது இல்லையா? சில நாடுகள்ல வந்து ஒரு 10 மணிக்கு மேல சத்தமாக பேச முடியாது, கத்த முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து ஒரு பெனல்டி கொடுக்கப்படும். அந்த நாடுகள்ல பெனல்டி இருக்கும். அப்புறம் குப்பை போடுவதெல்லாம் ரொம்ப இயல்பா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் ஒரு $500 பெனல்டி அப்படின்னு போட்டு மக்களை வந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதனால சுத்தம் தூய்மையை வந்து எல்லாமே வந்து இயல்பா வந்து விட்டது அந்த பெனல்டி வழியா. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு பூஜை நேரத்துல வந்து பயங்கரமான ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு வந்து பெரிய அளவுல பாடல்களை கேட்கறது. இப்ப மார்கழி பூஜை நாங்க செய்யறோங்கிறதுனால அப்படி சமய விஷயங்களோட தான் சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ படிக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து எவ்வளவோ சிரமங்கள் பல நேரங்கள்ல இருக்கு. வேலை செய்பவர்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. இது நாய்ஸ் பொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து என்வாயரன்மெண்ட் பொல்யூஷன். அப்ப பல்வேறு வகையான பொல்யூஷனை உருவாக்குறது. அப்ப எதுவுமே எல்லாமே சுயநலமான ஒரு தனி மனிதர்களை தான் இது வந்து வளர்த்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்சிடமிருந்து ரொம்ப தூரத்துல இந்த தனி மனிதர்கள் இங்க வாழ்கிறார்கள்ங்கிற மாதிரி நான் பாக்குறேன். மேபி நான் வந்து எக்ஸாஜரேட் பண்றேன்னு தெரியல. இல்ல இது என்னன்னா அதுதான் சொல்றேன். நான் சொன்ன விஷயம் முன்னாடியே நீங்க சொன்ன ஏலினேஷன் அப்படின்ற, அதாவது அந்நியமாதல் ஒரு விஷயம் சொல்றேன் இல்லையா? அது என்னன்னா சமூகத்துல வந்து மெஜாரிட்டி 99.99 எத்தனை 99 நீங்க போட்டுக்கினாலும் அவ்வளவு பேர் வந்து அந்நியமாகி தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து எப்படி வாழணுன்றது தெரியாம ஏதோ ஒரு வகையில வேற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அந்த அந்நியமான வாழ்க்கைக்காக அவங்க ஏகப்பட்ட சுரண்டல்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பலவிதமான சுரண்டல்கள் எல்லா கட்டத்திலையும், எல்லா லெவல்லையும், எல்லாரிடத்திலையும் நடந்துகிட்டே இருக்குது. அது குடும்பத்துல நடக்கலாம், நண்பர்கள் கிட்ட நடக்கலாம். பின்னாடி வந்து போஸ்ட்மார்டிசம் கான்செப்ட் வரும்போது நண்பர்களுக்குள்ளே எப்படி சுரண்டல் நடக்கும்ன்றதை பத்திலாம் டெரிடா வந்து ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. ஸோ பலவிதமான சுரண்டல்கள் இன்றைக்கு இருக்கதான் செய்யும். ஆனா இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற முன்னணியா இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் வந்து இதை ஷேப் பண்றாங்க. அவர்கள் தான் முன்னாடி வந்து கார்ல் மார்க்ஸ் போன்ற ஒரு உரல் விட்டு எண்ணக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் வழி நடத்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சு இது இல்லை, நீங்கள் வந்து நீங்க எல்லாரும் அந்நியமாகி இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க ஏலியனேட்டா இருக்கிறீங்க, மாறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கான்ட்ரடிக்ஷன் சொன்ன இந்த தியரி அப்ளை பண்றதின் மூலமாக சமூகம் எப்படி வந்து புரட்சிக்கு போகுது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க சொல்ற இந்த சிவிக் விஷயங்கள் எல்லாம் ஒரு மேஜரான சேஞ்சஸ் வரும்போது தன்னால மாறிப்படும், கூட சேர்ந்து மாறிப்படும். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கே அங்கிருந்து தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகள் ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆட்சி பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அவங்க வந்து நீங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆர்டர் மூலமா தீர்வு சொல்லிட முடியும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இப்ப நல்ல படிப்பு தெரியல இல்லை அப்படின்னா இருக்கிற பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் வந்து அரசுடைமையாக்கி எல்லாருக்கும் நல்ல கல்வி, ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணலாம். அதே போல ஸ்கூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து எல்லா குழந்தைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னா இருக்கின்ற தனியார் பள்ளிகள் எல்லாம் அனைத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூலா மாத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே இல்லை. அந்த இடத்துல எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்கும். அப்போ வந்து அப்புறம் வந்து பல விஷயங்கள், இப்போ ரோடு வந்து டோல்கேட் இருக்குது, டோல் எல்லாம் இனிமேல் கிடையாது, எல்லாம் நாங்களே ரோடு போட்டு கொடுத்துட்டோம், நீங்க தான் டோல் கட்டணும், மக்களுக்கு டோல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இது போல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கம்யூனிஸ்டுகள் வந்து செய்வதன் மூலமாக இந்த சுரண்டல் முறை, அமைப்பு முறை படிப்படியா தன்னுடைய வீரியத்தை இழப்பதின் மூலமாக நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் மாறும். ஸோ இதுதான் அவங்க வந்து கம்யூனிஸ்டுகள் சொல்வது. இந்த விஷயங்கள் மட்டுமே மேஜர் இல்லை, இதெல்லாம் சிவிக் விஷயங்கள்ல வந்து நிறைய கம்யூனிஸ்டுகள் கட்டுப்பாடுகளை விதிக்கும் பொழுது அது எல்லாமே வந்து ஈஸியா அது மாறிடும். ஸோ மார்க்சியத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரான முரண்பாடுகளை பத்தி பேசுது. இந்த விஷயங்கள்லாம் நாலாவட்டத்தில் அது மாறி போயிடும். சின்ன மாற்றங்களே அதுக்கு போகும். நான் நினைக்கிறேன் எல்லாரும் கம்யூனிஸ்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிடணும். இதுல அடிப்படையா நீங்க சொன்னதுல வந்து அந்த செல்ஃபிஷ்னஸ் பத்தி சொன்னீங்க. இதுக்கு சொல்யூஷன் மாதிரி ஒரு ஜே கிருஷ்ணமூர்த்தியுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. அவர்கிட்ட நீங்க 90 வருஷம் நீங்க டீச் பண்ணீங்க, how will you condense your teaching அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது வந்து இது கம்யூனிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, மார்க்சிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது.
அவர் என்ன சொன்னாரு, இஃப் யூ ஆர், யூங்கிறது வித் கொட்டேஷன், இஃப் யூ ஆர் த அதர் இஸ் நாட். அப்போ வந்து இந்த சமூகம் என்பதோ உலகம் என்பதோ கடவுள் என்பதோ நீங்கிற ஒரு ஒரு இது இருக்கிற வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா நீ தான் உனக்கு முக்கியம். ஓகே, நீ உனக்கு முக்கியம், உன் குடும்பம் உனக்கு முக்கியம், சூழலை பத்தி கவலை இல்லை, மிச்ச சமூகத்தை பத்தி கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் த அதர் இஸ் நாட். அது ஒரு சூத்திரம், ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சூத்திரம். உங்களுக்கு தெரியும், ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து மைத்ரேயருடைய அவதாரம் பௌத்த இதுன்னு சொல்றாங்க. இப்போ பௌத்த சிந்தனை தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா அதை ரெண்டும் லிங்க் பண்றேன். நீங்க இன்னைக்கு பேசுறதுக்கும் பின்னாடி நான் அதையே தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கம்யூனிஸ்ட் இந்த பௌத்த எழுச்சியை பற்றி உங்களுடைய பின்னாடி போட்டிருக்கீங்க நீங்க உங்க லோகோ. ஸோ அது என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா இருக்கு, தொடர்பு இருக்கு, நிச்சயமா இருக்கு. அது எனக்கு தோணுது. விரிவா பேசணும்னா நான் உங்கள்கிட்ட வந்து டார்வினிசத்தை பத்தி பேசலாம். இப்படி வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறது வந்து ஹவு டஸ் இட் சப்போர்ட் கேபிட்டலிசம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தீவிரமா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான யூரோப்பியன் டெவலப்மெண்ட் என்னன்னா நியூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஓல்ட் ரிலிஜியன்ஸ் ஆல் டெட். ஓகே, நீச்சே சொல்ற மாதிரி காட் இஸ் டெட். ஓகே, ஆனா அடுத்தது வந்து the new spirituality is only nature and environment. அதுதான் கொடுக்க போகுது. அதான் இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தட். அதுல வரதுல வந்து அதுல எல்லாமே வந்து நம்ம எப்படி நம்மளை வந்து இந்த உலகத்தோட நம்ம ஹார்மனைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து எதிர்காலம்ங்கிறதே இருக்கு. நீங்க சொன்னீங்க குழந்தைகளுக்கு நம்ம வருங்காலம்னு. நம்ம வருங்காலமே கொடுக்கல. உண்மையில வந்து அவங்கள வந்து ஒரு ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு உலகத்துலதான் நம்ம விட்டுட்டு போறோம். ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன ஏலியனேஷன்ங்கிறத நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த உலகத்தோட நம்ம ஒன்றுல ரொம்ப ஏலியனேட் ஆயிருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா உயிரிகள்லையும் பார்த்தா மனிதன் மட்டும்தான் இப்படி ஏலியனேட் ஆயிருக்கான். மனிதன் மட்டும்தான் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றான், மிச்சம் எந்த ஆர்கனிசமும் பண்றது இல்லை. ஸோ மனுஷன் ஏலியனேட் ஆனதுனால தான் இந்த ஹோல் பிளானட் இஸ் இன் பிக் பிக் கிரைசிஸ். ஓகே, அதுவும் கம்யூனிசமும் சேர்ந்துதான் போகுது. Thank you. I don't want to talk much. முடிச்சிடலாம் சார். வேற யாரும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை முடிச்சிருவோமா? இதுக்கு கேட்டுப்போம். ஏன்னா சில பேருக்கு வந்து அன்மியூட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நீங்க கை கூட உயர்த்தலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சரி, அப்படி இல்லைன்னா நம்ம நிறைவு செய்தலாம். நன்றி சார். அடுத்த மீட்டிங் போறோம். எல்லாருக்கும் சார் நன்றி சொல்லிட்டாங்க. சன்னா சாருக்கு வந்து இந்த நேரத்துல மிக நன்றியை சொல்லணும். ஏன்னா உலகம் கண்ட புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் அன்றும் இன்றும் என்றும் நமக்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய தத்துவவாதி. சாரிமா, அவர் சுப்பிரமணி அவங்க வந்து ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. அவருக்கு மட்டும் நம்ம வாய்ப்பு கொடுத்துருவோமா? தாராளமா. வணக்கம் தோழர்களே. அதாவது காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் காட்டிய அந்த மார்க்சிய வழி கண்ணோட்டத்தில் கட்சிகள் வந்து சிந்திக்குதா என்பதே இங்க கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது சார்ந்த கலாச்சாரம், அது சார்ந்த பண்பாடு, அது சார்ந்த பொருளாதார கண்ணோட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் ஒன்றை தொடர்புபடுத்தி பார்க்காமல் பல பேர் பல விஷயங்களில் வந்து கற்று தேர்ந்தாலும் கட்சி அவங்களுடைய நடைமுறையையும் கட்சி காட்டக்கூடிய வழிமுறையையும் முரண்பாடாக பல பேர் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு நிலையை உருவாக்குற அளவுக்கு கட்சி வந்து ஒரு புரிதலற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இந்தியாவில் எப்படி கட்சியை வந்து வளர்த்து கொண்டு செல்ல முடியும்? ஆகவே கட்சிகள் முதலில் காரல் மார்க்ஸினுடைய கோட்பாடுகளையும் அதனுடைய நடைமுறை தந்திரங்களையும் இவர்கள் ஒழுங்காக கற்க வேண்டும். அது பல இளைஞர்களுடைய மனதில் இன்னைக்கு போராட்டமாக இருக்கிறது. மேல் கமிட்டி தோழர்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நாம் வந்து மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின் பற்றி 150 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்சிகள் அந்த வழிமுறையை இன்னும் கைவரப்பெறவில்லை. அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப சமுதாயத்தில் தத்துவத்தையும் நடைமுறையும் இணைத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியை பெறவில்லை. அந்த தகுதியை பெறாத இருக்கிற வரை இங்கு எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வளரும்?
அந்த அதை கட்சிக்குள் உள்ளும் போராட வேண்டும், வெளியிருந்தும் போராட வேண்டும். ஆகவே இதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவரு திரு சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதுல 100% உடன்பாடு எனக்கு இருக்கு. இதை பத்தி நான் பல தளங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஈவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் கூட இதுல வந்து ஒரு பெரிய தேக்கம் இருக்கிறத நாம பார்க்க முடியுது. மற்ற கட்சிகளெல்லாம் விடுங்க, இடதுசாரி தத்துவத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இந்த முரண்பாடும் இந்த குறைபாடும் இருக்குது. அது சரி செய்வதற்கு அந்த கட்சிகள் முயற்சி செய்யணுன்றதுல நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்துல இந்த போரத்துல வந்து ஒரு விளக்கம் மட்டும்தான் நமக்கு. ஆனா இடதுசாரிகள்கிட்டையும் இதை பத்தி உரையாடல் தொடங்கணும் அப்படின்றது எனக்கு நீண்ட நாளா மனதுல இருக்குது. அதை பத்தி நானே கூட முன்னெடுக்கலாம்னு இருக்கிறேன் கூடி சீக்கிரம் அதை பத்தி. நன்றி. உண்மையிலே சுப்பிரமணிய சார் கேட்டபடி கண்ணா சார் முதல் உரையில சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்றைய காலத்துல எல்லாரும் அவரை தெரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்துறதுலதான் ஆர்வமுடையவங்களா இருக்காங்க. உண்மையில புரிஞ்சிருக்காங்களான்னு கேட்டா உண்மையில இல்லைன்னு சொல்லி தொடக்கத்திலேயே சொல்லிட்டாங்க. அடுத்த முக்கியமான ஒரு கருத்து சொன்னாங்க, காரல் மார்க்ஸை எல்லாரும் வாசிங்க, முக்கியமா இன்றைய சமுதாயம் வாசிக்க வேண்டும்ன்ற தகவலை அவங்க உரையின் வழியாகவே சொல்லிட்டாங்க. அதனால இனி வரக்கூடிய சமுதாயம் கட்டாயமாக காரல் மார்க்ஸை வாசிச்சாங்கன்னா நம்ம இன்றைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி காரல் மார்க்ஸை புரிந்து கொண்டோம்னு சொல்லலாம். புரிஞ்ச பிறகு சார் சொன்ன மாதிரி மாற்றங்களை நம்ம இந்த சமுதாயத்துல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குமரேசன் சாருமே கௌதம் சன்னா சார் பேசின அத்தனை தகவல்களையும் தொகுத்து சொல்லிட்டாங்க. அதனால நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். கௌதம் சன்னா சாருக்கு நான் நிறைவு சொல்லல, எனக்கு ஒரு நிமிஷம் வேணும் கட்டாயமாக. ஒரு நிமிடம் சொல்லுங்க சார். சொந்த இது வேற கருத்துக்களுக்குலாம் போல ஒரு சொந்த சொல்லுங்க சார். கௌதம் சன்னாவோட என்னுடைய முதல் அறிமுகம் என்பது அயோத்திதாசை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. அந்த புத்தகத்தை பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பதான் நான் அந்த புத்தகத்தையும் படித்தேன். பிராங்கா சொன்ன அப்பதான் நான் அயோத்திதாசரை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மேடையிலையும் அதை சொன்னேன், இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஒரு நண்பர் பேசும்போது அதை எப்படி இவ்வளவு நாளா எப்படி நீங்க அயோத்திதாசரை தெரிஞ்சுக்காம இருந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ, அதான் உண்மை, இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பேசினா. அப்ப சன்னாவும் குறுக்கிட்டு இந்த இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வர்றதானுங்க வளர்ச்சி, அது வரட்டும், அதனால அதை சரியா அதை பேலன்ஸ் பண்ணாரு. அந்த நினைவு இருக்குங்க, அவருக்கும் நினைவு இருக்குன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் 2006 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுல சந்திச்சோம். இங்க சென்னையில இவங்க சுபாஷ் வந்தப்போ, ஆனா நம்ம ரொம்ப ஒண்ணும் பேசிக்க முடியாது, ஒருத்தர் தெரியுங்கிற அளவோட பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னைக்கு இந்த உரை மார்க்சிய உரையை, மார்க்ஸ் பற்றிய உரையை நீங்க நிகழ்த்த, அது குறித்து சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிற இந்த ஒரு வாய்ப்பும் இதுல ஏதோ ஒரு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தொடர்ச்சியும் ஒரு இணைப்பும் இருப்பதாக பார்க்கிறேன். நீங்க சொன்ன அந்த உரையாடல் நடத்த சொன்னீங்களே, அந்த உரையாடலுக்கு தொடங்குனீங்கன்னா அதுல உங்களோட துணை இருக்கிறவனாவும் நான் இருப்பேன். கண்டிப்பா. நன்றி ஐயா. உலகம் கண்ட காரல் மார்க்ஸ இப்ப நம்ம எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இனி தொடர்ந்து அன்றும் இன்றும் என்றும் நமக்கு தத்துவ ஞானியாக இருந்து வழிகாட்டக்கூடிய காரல் மார்க்ஸை நாம் தெரிந்து கொள்வோம். கடைசியாக எனக்கு ஒரு நிமிஷம். நான் இந்த திசைக்கூடல் கருத்தரங்க பொறுப்பாளரா இருந்து 2 ஆண்டுகள் ஆகுது. 2 ஆண்டுகள்ல சன்னா சார் வருஷத்துல ஒரு 20 நாள் பார்த்திருப்பேன். பாக்குறப்பெல்லாம் ஐயா ஒரு உரைன்னு சொல்லி கேட்டிருப்பேன். அது நேற்று முடிவாகி நேற்றும் தடங்கள் ஏற்பட்டோன்னு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனாலும் மிகப்பெரிய விஐபி நம்ம தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா? அதனால விட்டு கொடுத்து இன்று இந்நிகழ்ச்சி மிக சிறப்பாக என்னுடைய விருப்பத்தையும் நிறைவு செய்து உரையையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த கௌதம் சன்னா ஐயா மிக்க மிக்க நன்றி. இந்த வாய்ப்பினை அளித்த சுபாஷினி மேமுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகள் வழியாக கணைகளாக இல்லாம கருத்துக்களை தொகுத்து வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்வு. நன்றி. மார்க்சியத்தை உள்வாங்கிய ஒருத்தன் ஒருபோதும் விஐபியா இருக்க மாட்டான். மிக முக்கியமான ஒரு மனிதன், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை.
இல்ல மனிதன் சார், என்பதுதான் மனிதர்கள்லாம் எண்ணிக்கை சந்திப்போம் உயர்ந்த இல்லையா? தகுதி. அப்படிப்பட்ட நம்ம எல்லாருமே விஐபி மனிதர்கள் என்பது சொல்ல வந்தோம். மார்க்சிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் தாழ்ந்த தகுதி. ம். மனிதர்கள் தான் நமக்கான உயர்ந்த தகுதி. இல்ல சார், நம்ம விஐபி நிகழ்ச்சி சொன்ன வந்து உடனே நிறைவு எனக்கு செய்வோம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. நம்ம மனிதர்களாக நன்றி. எப்போதும் சந்தித்துக் கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். பேசுங்க, நன்றி. நன்றி. நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளுங்க. நன்றி.